श्रीहरये नमः श्रीहरये नमः हर नमः पार्वतीपतये हर हर महादेवा जानकीकान्तस्मरणं जय जय राम राम गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द सद्गुरुस्वामिनः जय जगद्गुरु शंकराचार्य स्वामिनः जय रामकृष्ण परमहंस मूर्ति की जय। बोल पुंडलीक वरदा हरि विठल जय वीरांजनेय स्वामिनः जय। समस्त शिवभक्त मंडली की जय। शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्याः स्युः तन्नमामि गजाननं। दोर्भिर्युक्ता चतुर्भिस्फटिकमणिमयीं अक्षमालां दधाना हस्ते नैकेन पद्मं सितमपि च शुकं पुस्तकं चापरेण। भासा कुन्देन्दुशङ्खस्फटिकमणिनिभा भासमाना समाना सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना। नमः शिवाभ्यां नवयौवनाभ्यां परस्पराश्लिष्टवपुर्धराभ्यां नगेन्द्रकन्या वृषकेतनाभ्यां नमो नमः शङ्करपार्वतीभ्यां। वागर्थाविव सम्पृक्तौ वागर्थप्रतिपत्तये जगतः पितरौ वन्दे पार्वती परमेश्वरौ। परस्पर तपस्संपत्फलायित परस्परौ प्रपंचमाता पितरौ प्रांचौ जायापतिस्तु महान्। कल्याणं दधतं कटाक्षवलतो भक्ताय हत्वारिपून् कल्याणाचलकार्मुकस्य तनुजं कारुण्यपाथो निधिं। कल्याणाकृतिमव्ययं गिरिसुता प्रेमास्पदं पावनं कल्याणाय भजेनुजं गणपतेः श्रीदेवसेनापतिम्। पाणिग्रहे पर्वतराजपुत्र्याः पादाम्बुजं पाणिसरोरुहाभ्याम् अश्मानमारोपयदस्मरारेः मन्दस्मितं मङ्गलमातनोतु। सकुङ्कुमविलेपनामणिगचुम्बिकस्तूरिकां समन्दहसिते क्षणां सशरचापपाशाङ्कुशाम् अशेषजनमोहिनीमरुणमाल्यभूषाम्बरां जपाकुसुमभासुरां जपविधौ स्मरेदम्बिकां। समरविजयकोटि साधकानन्दधाटी मृदुगुणपरिपेटी मुख्यकादम्बवाटी मुनिनुतपरिपाटी मोहिता जाण्डकोटी परमशिववधूटी पातु मां कामकोटी। भस्मरुद्राक्षविभ्राजत्तनवो ये शिवप्रियाः तयेव शम्भुकृपया सर्वे कैवल्यभागिनः। ये चेरचोळपाण्ड्यानां देशस्थाह्यपराजनाः तेभ्योऽपि शिवभक्तेभ्यो महद्भ्योऽस्तु नमस्क्रिया। त्रिषष्टिगणिता भक्ता महान्तो ये महीतले तदन्येषाञ्च भक्तानां नमस्यान्मोक्षगामिनां। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाढ्यं वाक्पटुत्वं च हनूमत्स्मरणात् भवेत्। नमः पार्वतीपतये हर हर महादेवा। तेन्नारुடைய சிவனே போற்றி ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி சீரார் திருவையாரா போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். உமாபதியான பரமேஸ்வரனுடைய அபாரமான பக்தியை தனக்குள்ள வச்சின்ற பல மகான்கள் நம்மளுடைய பாரத தேசத்திலையும் நம்மளுடைய தமிழ் தேசத்திலையும் சஞ்சாரம் பண்ணியிருக்கா. அதில் ஒரு 60 பேரை சுந்தரமூர்த்தியார் குறிப்பிட்டு
இந்தந்த அடியார்களுக்கு நான் அடியேன் அப்படின்னு சொல்லும்படியாக சுவாமி பணிச்சிருக்கார். அப்பேற்பட்டதான ஒரு பெரிய ஒரு வரிசை 60 பேர். ஒவ்வொரு மாதம் முடிஞ்ச போது அவளுடைய சரித்திரங்களை பார்த்துன்னு வந்துட்டுருக்கோம். எந்தெந்த நாயனார் அந்தந்த மாதத்தை ஒட்டி யாருக்கு குரு பூஜை வருதோ அப்படி பார்த்துன்னு வந்துட்டுருக்கோம். அப்படி இந்த தனுர் மாதத்தில் வரக்கூடியதான குரு பூஜை தினங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, போன வருஷம் முழுசாக பார்க்கும்போது தனுர் மாதத்துக்காராக யாரையுமே சொல்லலை. விசேஷமாக அந்த சந்தர்ப்பத்தை ஒட்டி வேறு ஒரு விசேஷம் வந்ததுனால வேறு ஏதோ கதையை சொல்லிட்டு போயிட்டோம். இப்போது தனுர் மாதத்தில் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுனால தனுர் மாதத்தில் வரக்கூடிய 3 பேரையுமே சொல்லலாமே அப்படின்னு சுவாமிக்கிற பேரை தீர்மானம் பண்ணி நமக்கு சாக்கிய நாயனார், வாயிலார் நாயனார், சடைய நாயனார் 3 பேரை பார்க்கலாம்னு. இந்த 60 பேரில் சுந்தரமூர்த்தியாருடைய அப்பா அம்மா சுந்தரமூர்த்தியார், இந்த 3 பேர் வராது. அந்த 60 பேர் தான் சுந்தரமூர்த்தியார் சொன்னார். அதுக்கப்புறம் இசைஞானியாருக்கும் சடையனாருக்கும் பிறந்ததான இந்த குழந்தை அப்படின்னு கடைசியில் கையெழுத்து போட்டிருந்தார் சுந்தரமூர்த்தியார். ஆரூரன் அப்படின்னு கையெழுத்து போட்டிருந்தார் அந்த பாட்டில். அதனால சேக்கிழார் சொல்லும்போது அவா 3 பேரையும் சேர்த்து 63ஆக மாற்றி கொடுத்தார். அந்த 63ல் வரக்கூடியவர் சடையனார். அப்போ 60ல் சுந்தரரே பாடின 2 பேரும், சுந்தரர் கையெழுத்து போட்டதுலேருந்து சேக்கிழார் பாடின ஒத்தரையும் சேர்த்து 63 பேருக்குள்ளே தான் இருக்கா. ஆனால் அவள் 2 பேரையும் சேர்த்து அனுபவிக்கலாம். சில நேரங்களில் இந்த ஒரு மாதத்தில் வரக்கூடியதான குரு பூஜையை எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஏன் இவாளுகள்லாம் ஒரே மாதத்தில் குரு பூஜை வந்தது? அந்த மாதிரி இந்த கதையினுடைய வாகு அழகான ஒரு வாகு. 3 பேருடைய நாயனாருடைய சைத்தத்தையும் சேர்த்து பார்க்கணும். நியமே நான்வஹம் சம்பும் புக்தே பூர்வம் நிஷேவதே கர்மபந்தோ ந தஸ்யாஸ்தி சத்யமேவ மயோச்யதே. அகஸ்திய பகவான் சொல்றார், யார் நித்தியபடிக்கு நியமேன ஒரு நியமத்தோட அதை ஒரு நியமமாகவே அன்வகம் நடுப்புற கேப் இல்லாமல் நித்தியபடிக்கு, இந்த அன்வகம் அப்படிங்கக்கூடிய சப்தத்தை வச்சுன்னா மகாலய பட்சத்தில் ஒரு சின்ன ஒரு சந்தேகமே கிளம்பும், நடுப்புற கேப் விடலாமா பிராதா அப்படின்னு. அந்த மாதிரி நித்தியபடி பார்க்கணும் அப்படிங்கக்கூடியதான ஒரு சங்கல்பத்தோடு யார் ஒருத்தர் சாப்பிட்றதுக்கு முன்னாடி புக்தே பூர்வம், சாப்பிட்டதுக்கு அப்புறம் பார்க்கறதுங்கிறது ஒரு பக்கம், தேவகாரியங்கள் தாராளமாக சாப்பிட்டுட்டு பண்ணலாம். ஆனால் யார் நியமமாக சாப்பிட்றதுக்கு முன்னாடி சுவாமியை அவசியம் பார்த்துடுறது, பரமேஸ்வர தரிசனம் பண்ணிடுறதுன்னு வச்சுட்டு இருக்காளோ அவளுக்கு கர்மபந்தம்ங்கிறது இருக்கவே இருக்காதான். பூர்வ ஜென்மால பண்ணது, இந்த ஜென்மால பண்ணது, இதெல்லாம் என்னை கட்டி போட்டு இழுக்கும், என்னை தர்மம் பண்ண விடாது, என்ன நன்னா இருக்க விடாது அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா? இந்த ஜென்மத்தில் பண்ண பாவமோ நான் அனுபவிக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு நான் எந்த பாவமும் பண்ணதில்லை அப்படிலாம் சொல்லுவோம். ஆனாலும் கூட அப்போ ஏதோ ஒன்று நம்மளை சிரமப்படுத்துறது அப்படிங்கக்கூடிய எண்ணம் நம்மிடத்தே இருக்குது. அப்போ அது என்னமாக இருக்குது அப்படின்னு சொன்னாக்க அதை போக்கிக்கக்கூடிய வழி என்ன, அது தெரிஞ்சால் போக்கிக்க முடியுமேன்னா அதுக்கு ஒரே ஒரு விஷயம் இதுதான். என்ன சாப்பிட்றதுக்கு முன்னாடி பரமேஸ்வரனை ஆராதனம் பண்ணுறது. அதனால தான் நித்தியப்படி சிவ பூஜைங்கிறத வச்சுவிட்டு அங்கே பிரார்த்தனையாக வச்சா, அனாயாசேன சாயுஜ்யம் வினா தைன்யேன ஜீவனம் தேஹிமே கிருபயா சம்போ தொய் பக்தி மஜஞ்சலாம். நிறையா தடவை சொல்லியிருக்கேன், இருந்தாலும் சொல்கிறேன். சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணுறோம் பரமேஸ்வரனை குறித்து. அனாயாசேன சாயுஜ்யம், அனாயாசேன மரணம்னு ஒரு பாட்டம் உண்டு. சிரமப்படாமல் கடக்காமல் கொள்ளாமல் போயிடணும். முதல் பிரார்த்தனை எப்போலேருந்தே இவன் சிவ பூஜை பண்ண ஆரம்பித்த நாள்லேருந்து நம்மளாம் என்ன நினைக்கிறோம், ரொம்ப வருஷம் இருக்க போகிறோம், வேதத்தை ஆசீர்வாதம் பண்ணிட்டா சதமா நம்பவதி அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணிவிட்டா, அதனால் நம்ம 100கணக்காக இருக்கக்கூடிய 120 வருஷம்லாம் வாழ போகிறோம் அப்படிங்கக்கூடிய எண்ணம் நமக்கு இருக்கும்போது கொஞ்சம் பயமாக தான் இருக்கு. வாழறோம் அப்படிங்கும்போதே வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்குமோ அப்படிங்கிற கவலையும் சேர்ந்து தான் வருது. அப்படி இருக்கும்போது நித்தியபடி பிரார்த்தனை பண்ணிக்கிறது சுவாமிகிட்ட.
நான் எத்தனை நாள் இருக்கேங்கிறது விஷயம் கிடையாது. இருக்கிற வரைக்கும் சொஸ்தமாக உன்னை பூஜை பண்ணுற மாதிரி, ஏதோ படுத்துட்டு குளிக்க முடியாமல், பூஜை பண்ண முடியாமல், புஷ்பம் பிரிக்க முடியாமல், பழத்தை உனக்கு நைவேத்தியம் பண்ண முடியாமல், உனக்கு நிவேதனத்துக்குன்னு பார்த்து சமைக்க முடியாமல் படுத்துட்டு இருக்கேன்றது இருக்கக்கூடாது. அனாயாசமான மரணம் கிடச்சிடணும். ஒரு நாள் பூஜை பண்ண முடியாதுன்னு தோணுச்சுன்னா உடனே போயிடணும். அதுக்கப்புறம் இப்போ பிராணம் இருக்கக்கூடாது. அனாயாசேன சாவிச்சம் வினா தைன்யேன ஜீவனம். இருக்கிற பரியந்தம் யாருக்கிட்டையும் போய் இதை கொடுப்பா, நான் இன்னையோட ஜீவனத்துக்கு எனக்கு தேவைப்படுறது நீ கொடுன்னு கையேந்திர நிலைமையில இருக்கக்கூடாது. வினா தைன்யேன ஜீவனம். தேகிமே அவ கொடுப்பா, எதுக்குப்பா, எப்படிப்பா கொடுக்க முடியும்? அதுக்கு நீ என்ன பண்ண? ஒன்றும் பண்ணல. அப்புறம் ஏன் தரணும்? உனக்கு கிருபைன்னு ஒன்று இருக்கு. கிருபையா கிருபை வர்றதுக்கு ஒரு கண்டிஷன் வச்சுருக்கேன் நான். என்னென்னா, என்கிட்ட யாரெல்லாம் பக்தி பண்ணுறாளோ அவள்கிட்ட கிருபை வருதுன்னு எனக்கு ஒரு கண்டிஷன் வச்சுட்டு இருக்கேன். அந்த பக்தியானும் பண்ணியோ, நான் இன்னும் ஸ்லோகத்தையே முடிக்கலையே, தொய் பக்தி பஜஞ்சலாம் தேகி. அந்த பக்தியை நீயே எனக்கு கொடுத்துருவோம். நீயே பக்தியை கொடுத்துக்கணும், நீயே என்னை பக்தி பண்ண வச்சுக்கணும். நான் பக்தி பண்ணிட்டேன், நீயே கிருபப்பட்டுக்கணும். கிருபப்பட்டு எனக்கு இந்த ரெண்டுத்தையும் கொடுத்துடணும். அனாயாசமான மரணத்தையும் இருக்கிற வரைக்கும் சௌக்கியமான ஜீவனத்தையும் நீயே கொடுத்துடணும்னு பிரார்த்தனை. சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த பிரார்த்தனை சுவாமியை பூஜை பண்ணிவிட்டு, அதனால நான் புக்தே பூர்வம் நிஷேவத்தை, யாரெல்லாம் நித்தியபடிக்கு சாப்பிட்றதுக்கு முன்னாடி பரமேஸ்வரனை சேவனை பண்ணுறாலோ, வரம் பிராணபரித்யாகா சிரசேதனம் ததா அனபியர்ச்சன புஞ்சீயாது பகவந்தம் திரிலோச்சனம். பிராணனை விட்டுடலாமாம். சிவ பூஜை பண்ணாமல் சாப்பிட்ற நிலைமை வந்ததுன்னா, இல்லை பசிக்கிறது, ரொம்ப பசிக்கிறது, நான் சாப்பிடுவேன், சிவ பூஜை பண்ணணுங்கிற எண்ணம் யாருக்கு வரலையோ பக்கத்தில் இருக்கிறவா தலையை வெட்டலாமா. சிரசேதனம் ததா. ஏண்டா அனபியர்ச்சன புஞ்சியாது பகவந்தன் திரிலோச்சனம். முக்கண்ணனான பரமேஸ்வரனை அர்ச்சனை பண்ணாமல் ஒரு வேளை சாப்பாடு உள்ளே போகக்கூடாது. அது அவனுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டுத்தான் மேலே சாப்பிடணும். அப்படி யார் நியமத்தோடு வச்சுட்டு இருக்காளோ அவளுக்கு கர்மபந்தம்ங்கிறது இருக்காது. சத்தியமேவ, நான் சத்தியத்தையே சொல்கிறேன். சத்தியம்னு சொன்னால் போகிறேன், ஏவகாரம் வேற சேர்த்து சொல்கிறேன். சத்தியமேவ. அதுக்கப்புறம் ஒரு விஷயம், மயோச்சியதேன்னார். சத்தியமேவ நசம்சையா நிறைய பேர் சொல்லுவா. ஆனால் சத்தியமேவ மயோச்சியதேன்னார் அகஸ்திய பகவான். நான் சொல்கிறேன், அதனால் சத்தியம் நம்புன்னு அவரால் சொல்ல முடியும். ஏன்னா மொத்த தேவகணங்களும் மொத்த ரிஷிகணங்களும் ஒரு பக்கம் சேர்ந்துட்டு பாரத தேசம் பூமாதேவி ஒரு பக்கம் சாஞ்சுட்டான்னு சொல்லும்போது, ஒரே ஒருத்தர் இன்னொரு பக்கம் போயிட்டான்னு சொன்னால் தராசு எப்படி சமமாகுமோ அந்த மாதிரி பூமி சமமாயிடும்னு சொல்லி பரமேஸ்வரன் தானும் இருக்கக்கூடியதான வெயிட்டுக்கு மறந்துடக்கூடாது. நம்ம ஏதோ மகர்ஷிகள் தேவர்கள் மட்டும் இருந்தா அப்படின்னு நினைக்கக்கூடாது. அந்த பக்கம் பரமேஸ்வரனும் சேர்ந்து இருக்கார். அப்போ அவருடைய வெயிட்டையும் சேர்த்து இன்னொரு பக்கம் தராச அமுத்த முடியும்னு சொன்னா, அத்தகையதான பக்தியும் பரமேஸ்வரனுடைய திருட விஸ்வாசமும் பரமேஸ்வரனுடைய சாநித்தியத்தை தன்னுடைய தேகத்திலேயே கொண்டவரான அகஸ்திய பகவான் சொல்றார். தட்சிண தேசத்தில் இருக்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. ஏன் தென்னாடுடைய சிவனே போட்டின்னு சொன்னார்னா, அகஸ்திய பகவான் தென்னாட்டில் இருக்கார். அதனால அவர் அங்கே இருக்கல. அகஸ்திய பகவான் எங்கெங்கே சுற்றின்னு இருக்காரோ அங்கங்கே மனசுலேயே சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார் அவர் பரமேஸ்வரன். அதனால அவர் தென்னாட்டை விட்டு கிளம்புறது இல்லைன்னு தீர்மானம். ஏன்னா அங்கே கூட்டம் வந்துருத்துப்பா, நீங்கள் அங்கேயே இருந்துருன்னு சுவாமி ஆக்ஞாபிச்சுட்டார் அகஸ்திய பகவானை. அதனால அவர் தென்னாட்டிலே இருக்கிறது தீர்மானமானதுனால சுவாமியும் தென்னாட்டை விட்டு எங்கேயும் போல தென்னாடுடைய சிவனே போட்டுறீங்கன்னா, அப்போ அகஸ்தியர் ஒத்தர் இருக்காருங்கிறதுனால தான் சுவாமி தென்னாட்டை அவ்வளவு பிரியமாக வச்சுட்டு இருக்கார். அகஸ்தியர் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு தமிழ் இருக்கு. அந்த அகஸ்தியர் இருக்கிறதுனால தான் தமிழுக்கான தொல்காப்பியங்கிற தன்னுடைய அந்த சிஷ்யனுடைய ஒரு பெரிய வியாக்கரண நூல், இலக்கண நூல், அதை அகஸ்திய பகவான் தான் பிரகடனப்படுத்துறார். அப்பேற்பட்டதான பெரிய பாக்யவசாத்து அடைஞ்சதான அந்த அகஸ்திய பகவான் சொல்றார், மயோச்சியதே, என்னால் சொல்லப்படுறது. அதனால இது சத்தியம் நம்பலாம், வேற வழி கிடையாது நமக்கு. அந்த மமகாரம் எப்படி இருக்கணும்னா இப்படி இருக்கணும். நான் சொல்கிறேன் கேள் அப்படின்னு சொல்லணும்னா எதுவுமே நான் சொல்கிறது கிடையாதுங்கிற தெளிவு அவளுக்கு இருக்கணும். எவனோ ஒருத்தன் எனக்குள்ளே இருந்துட்டு வெளியில் சொல்ல வச்சுட்டு இருக்கான், அவ்வளவுதான். அப்படிங்கிற ஸ்திரமான எண்ணம் இருந்ததுன்னா அப்போ சொல்கிற மயோச்சயத்தைக்கும் நம்ம சொல்கிற மயோச்சயத்தைக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்போ அவர் சொல்லக்கூடியதான மயோச்சயத்தைக்கு முன்னாடி சத்தியமேவ ஏவகாரம் போடலாம், இல்லைன்னா ஏவகாரம் போடாமல் சத்தியம் மயோச்சயத்தைன்னு சொல்லலாம், அவ்வளோதான் சொல்ல முடியும். அப்பா சுவாமி இருக்கார், உண்மை நான் சொல்கிறேன்,
அவ்வளோதான் சொல்ல முடியும். ஆனால் சத்தியமேவேன்னு எப்போ சொல்லலாம்னா சுவாமி இருக்காருங்கிறத நான் தெரிஞ்சினதுக்கு அப்புறம் சொல்ல முடியும். அவன் என்ன இவர் சொல்றார், யார் நித்தியப்படி இப்படி பண்ணிருக்காளோ அவளுக்கு கர்மபந்தம்ங்கிறது கிடையாது. எத்தனை ஜென்மாந்தரமாக பண்ணியிருந்தாலும் சரி, அவசியமா அந்த பாபங்கள், அந்த கர்மாவனுடைய வாசனங்கள் எல்லாமே போயிடும், சமஸ்தமும் தியாகமாயிடும். பரமேஸ்வர உபாசனையினுடைய பலன் அப்படின்னா அதை வாயால சொல்லி முடிக்க முடியாத ஒரு பலன். அதனால இவர் என்ன சொல்றார், அத்திரேதிஹாசம் பிரசிதம் பிரவதந்தி புராவிதா ஸ்ரீமதா சாக்கியநாதஸ்ய சரிதம் எத்திர வர்ணியதே. அகஸ்திய பகவான் சொல்றார், முன்னாடி இதுக்கான ஒரு கதை சொல்லப்படுறதுப்பா, அந்த கதையை நான் சொல்றேன். ஆச்சரியமா சாக்கிய நாயனார்னு ஒரு நாயனார் இருந்தாருப்பா. நாயனார்லேயே கொஞ்சம் வித்தியாசமான நாயனார். மீதி எல்லாரும் பார்த்தோம்னா ஒன்று தெரிஞ்சு பண்ணியிருப்பா, இல்லை தெரியாமல் பண்ணியிருப்பா, தெரிஞ்சு விலகியிருப்பா, உபாசனம் பண்ணியிருப்பா, எதேதோ பார்க்க முடியும். ஆனால் இந்த சாக்கிய நாயனார் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமான ஆள். எந்த கேட்டகரிலையும் உள்ளே வரவே மாட்டார். இவரை மாதிரி வேற ஒரு கேட்டகரியை எடுத்து வைக்க முடியும்னா நாயனார் லிஸ்ட்லேயே கிடையாது. அந்த மாதிரி ஒரு கேட்டகரி. ஏன்னா தான் ஒரு சமயத்தில் இருந்துட்டு இருந்தார். அந்த சமயத்தை விட்டு அவர் வரவே இல்லை கடைசி பரியந்தமாக. ஆனாலும் சிவபக்தி பண்ணிட்டு இருந்தார். இது ரொம்ப முக்கியமான விஷயம். கபீர்தாசர் மாதிரி. கபீர்தாசர் பிரம்மாண்டமான ராமபக்தர், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. பெரிய ராமபக்தர், பெரிய குரு பக்தரும் கூட. குருவையும் ராமனையும் ஒரே நேர்கோட்டில் வச்சு கோதண்ட தீக்ஷா குருன்னு உபாசனை பண்ணக்கூடியதான பெரிய பாக்கியம் பெற்றவர் அவர். ஆனால் அவர் துருஷ்க மதத்தை சேர்ந்தவர். கடைசி வரைக்கும் அவருடைய ரூபத்தையும் தர்மத்தையும் அவர் மாற்றவே இல்லை. ராமபக்தர், ஆனால் தாடி உண்டு, அவளுடைய ட்ரெஸ்ஸு உண்டு, எல்லாம் அதே அடிப்படையில் இருந்தது. ஆனால் பக்தி மட்டும் ராமபக்தி. ஏன்னா அவளுக்கும் பரபிரம்மம் தானே. வெறும் பெறை வச்சு உபாசனம் பண்ணுறது, அரூபத்தை உபாசனம் பண்ணுறது தான் அவளுடைய மார்க்கமும். இங்கேருந்து கர்மா தான் அப்படியே விபரீதமாக இருக்கும். விஸ்வாமித்திரனுடைய பிள்ளைகள் எல்லாரையும் சபிக்கிறார். விஸ்வாமித்திரர் ஒரு சந்தர்ப்பத்தில் எல்லாரும் துராச்சாராளாக போகணும் அப்படின்னு சபிக்கிறார். 100 பிள்ளை. அப்படி சபிக்கக்கூடிய நேரத்தில் உண்டானதான ஒரு வழிதான் அந்த வழி. நம்ம சிகையை வச்சுண்டு மீதி தாடி மீசை எல்லாத்தையும் எடுத்துருவோம். அப்போ இதுக்கு நேர்மாறாக பண்ணணும் விஸ்வாமித்திரருடைய சாபங்கிறதுனால. அதனால அவள் தாடியை வச்சுட்டு சிகையை எடுத்துருவா. எல்லாமே பார்த்தோன்னா அப்படியே நமக்கு நேர்மாறாக இருக்கும். நமக்கு இந்த கிருஷ்ண வஸ்திரம் உபயோகப்படுத்தக்கூடாது. ஸ்திரீகள் அவளுக்கு கிருஷ்ண வஸ்திரம் தான் உபயோகப்படுத்தணும். அப்படி என்னென்ன நம்ம தர்மம் பண்ணுறோமோ அதுக்கு நேர்மாறாக இருக்கும். இது தொன்று வரக்கூடியதான ஒரு விஷயம். ஆதியிலேருந்து இருக்கக்கூடியதான விஸ்வாமித்திரர் காலத்துலேருந்து இருக்கக்கூடியதான விஷயம். எப்படி இந்த கத்திரிக்காயில் வெள்ளை கத்திரிக்காய், கேரட்டுக்கு பதிலாக ஒரு மூங்கில், என்ன அந்த முள்ளங்கி இத்தியாதி விஷயங்கள்லாம் எப்படி விஸ்வாமித்திரர் காலத்திலேருந்து இருக்கோ, திரிசங்குக்காக ஏற்படுத்தப்பட்டதான லோகத்தில் உள்ள பதார்த்தங்களாக இன்று அளவும் இருந்துட்டு இருக்கோ, அந்த மாதிரி விஸ்வாமித்திரால் படைக்கப்பட்டதான ஒரு தர்மம் அது. அந்த தர்மமும் இன்னி வரைக்கும் இருந்துட்டு இருக்கு. விசேஷ தர்மம், சாப்பத்தினால ஏற்பட்டதான தர்மம். அப்போ அதில் இருந்துட்டு இருக்கார். ரூபங்கள் அப்படியே இருக்கும். மால ராமபக்தி பண்ணிட்டு இருந்தார் கபீர்தாசர். அதே மாதிரி இந்த சாக்கிய நாயனார் என்ன பண்ணார்னு சொன்னால், இந்த அருசமய தலைவராய் நின்றவருக்கு அன்பராய் மறுசமய சாக்கியர்த்தம் வடிவினால் வரும் தொண்டர் உறுதிவர சிவலிங்கம் கண்டு வந்து கல்லெறிந்து மறுவில் சரண் பெற்ற திறம் அறிந்தபடி வழுத்துவோம். சேகரார் அழகாக ஆரம்பிக்கிறார். இருக்கக்கூடியதான ஒரு நல்ல சமயம் 6 வகையில் ஷண்மத ஸ்தாபனம்னு ஆச்சாரியார் பண்ணால் அதையும் நம்ம சொல்ல முடியும். அப்போ 6 வகையில் இருக்கக்கூடியதான சமயத்துக்கு தலைவராக யார் இருக்காருன்னா சந்திரமௌலீஸ்வரர் பூஜை பண்ணிட்டு இருந்தார் இல்லையா. ஏன்னா என்னதான் 6 பேரையும் பூஜையில் வச்சிருந்தாலும் பூஜைக்கு பேர் சந்திரமௌலீஸ்வரர் பூஜை தான். அப்போ அது சமய தலைவராய் நின்றவருக்கு அன்பராய் யார் அப்படி நின்றுட்டு இருக்காளோ அவளுக்கு அன்பராய் இருக்கிறது. ஆனால் மறுசமய சாக்கியர்த்தம் வடிவினால் வரும் தொண்டர். அவருடைய ரூபம் பார்த்தோன்னு சொன்னால் வேற ஒரு சமயத்தை சேர்ந்ததான ரூபமாக இருக்கும். அப்பேற்பட்டதான சாக்கியருடைய பெரிய புகழை தெரிஞ்ச அளவு நம்ம தெரிஞ்சுட்டு அவரை நமஸ்காரம் பண்ணுவோன்னு சேக்கிழார் பெருமான் ஆரம்பிக்கிறார் கதையை. ரொம்ப ஆச்சரியமாக தாளாளர்
திருச்சங்கமங்கையினில் தகவுடைய வேளாளர் குலத் துதித்தார் மிக்க பொருள் தெரிந்துணர்ந்து கேளாகி பல்லுயிர்க்கும் அருளுடையராய் கெழுமி நீளாது பிறந்திறக்கும் நிலை ஒழிவேன் என நிற்பார். பிறந்துட்டார். காஞ்சி மாநகரில் திருச்சங்கமங்கைன்னு கிராமம் ஊர். அந்த ஊரில் பிறக்கிறார். பிறந்ததுக்கு அப்புறம் என்னென்னா இப்படியே மறுபடியும் புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனி ஜடரே சயனம்னு இப்படியே ஓடின்னு இருக்கக்கூடியதை எப்படி நிறுத்துறது அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தாராம். அதை தெரிஞ்சுட்டே ஆகணும், எப்படியான அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுலேயும் இந்த பிறப்பிலேயே நம்ம அடுத்த ஜென்மா எடுத்து அதுக்கப்புறம் அதை தபஸ் பண்ணி அப்பா இத்தனை ஜென்மா எடுத்ததுக்கு அப்புறம் தான் இவனுக்கு முக்தி கிடைக்கும் அப்படின்னு என்னென்ன சாஸ்திரங்கள்லாம் இருந்திருந்தாலும் சரி, நான் பிறந்தாச்சு, அந்தியத்தில் கடைசியில் உபாசனை பண்ணுறதுக்கு அதிகாரமான ஒரு ஜென்மா எடுத்து அந்த ஜென்மாவனால கடை தேர்த்திக்கணும்னு சாஸ்திரம் இருக்குது. அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த ஜென்மாலேயே கடை தேர்த்திக்கணும். ஏன்னா அவர் பிறந்த குலம் அப்படின்னு பார்த்தோம்னா வேளாளர் குலம், வேலை செய்யறதுக்குன்னே இருக்கக்கூடியவா, அந்தியஜால்னு சொல்லக்கூடியதான பாதஜால்னு சொல்லக்கூடிய பெருமை வாய்ந்தவா. அதை புரிஞ்சுக்கணும். காலிலேருந்து பிறந்தாங்கிறது அது குறை கிடையாது, அது ஒரு பெருமை. சுவாமியுடைய பாதாரவிந்தத்திலேருந்து வந்தவா. அதனால தான் நம்மளை காட்டிலும் பாத யாத்திராவாளால் ரொம்ப சுலபமாக பண்ண முடியாது. அவளுக்கு அந்த சக்தி சுவாமிகிட்டேருந்து எந்தெந்த அங்கத்திலேருந்து பிறந்தாலும் அவளுக்கு அந்தந்த அங்கத்தில் சக்தி ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் பிராமணன் முகமாசீது. அதனால தான் அவளுக்கு படிப்பும் சொல்லி கொடுக்கக்கூடிய தன்மையும் தர்மத்தை தீர்மானமாக அழுத்தி சொல்லக்கூடியதான வன்மையும் அந்த வாக்கில் இருக்கக்கூடியதான அந்த ஒரு பலம் இருக்கு இல்லையா, அது வாக்கில் இருந்தது அவளுக்கு. பாகூர் அதின்யகிருதா, அவளுக்கு யுத்தம் பண்ணுறதுக்கான சக்தி அவளுக்கு, தோல் வலிமை க்ஷத்ரியாளுக்கு. அப்போ தோல்லேருந்து பிறந்தாவா எல்லாரும், அதனால அவளுக்கு தோளில் சக்தி ஜாஸ்தியாக இருந்தது. அதனால இப்போ ராஜ்யத்தை காப்பாற்றக்கூடியதான பொறுப்பு அவள்கிட்ட கொடுத்துருந்தா. ஊரு ததசு எத்வேஷியா, வியாபாரம் பண்ணி பார்த்தா தான் தெரியும் தொடவலி எப்படி இருக்கும்னு. உட்காரணும், எவ்வளோ பேர் சிரமப்படுறா. மார்க்கெட்லாம் போய் பார்த்தா தான் தெரியும். ஒரு பள்ளம் மாதிரி போட்டுட்டு பள்ளத்துக்குள்ளே நின்றுட்டு வெளியில் பதார்த்தங்கள்லாம் வச்சு வியாபாரம் பண்ணிட்டு இருப்பாள். நம்மளால் ஒரு 10 நிமிஷம் உட்காரது சாத்தியம் இல்லையா. நம்ம மாட்டில் உட்காந்து ஜபம் பண்ணுவோம், எல்லாம் பண்ணுவோம். ஆனால் வியாபாரம் பண்ணுறதுக்கு எழுந்துன்னு உட்காந்து அந்த பதார்த்தம் இந்த பதார்த்தம் எடுத்து கொடுத்து மார்க்கெட்டில் அத்தனை பொருள் போய் நம்ம கேட்குறோம். அத்தனையும் எடுத்து கொடுக்கக்கூடியதான அந்த பொறுமை சக்தி அத்தனையும் அந்த தொடையில் இருக்க அந்த வலிமை எல்லாம் விசிஷ்ய ரத்ன வியாபாரங்கள்லாம் பண்ணக்கூடியவாளுக்கு அந்த கடல் கடியில் போக வேண்டியது இருக்கும், எடுக்க வேண்டிய விஷயம் இருக்கும். அதை உன்னிப்பாக அதெல்லாம் பார்த்து கை வேலை பார்த்து எல்லாம் பண்ணக்கூடிய வேலையெல்லாம் இருக்கும். அப்படி வியாபாரம் பண்ணுறதுல உட்காந்துட்டே இருக்கக்கூடிய விஷயம். அப்போ உட்காரும் போது எது ஜாஸ்தியாக பாதிக்கப்படும்னா தொடை தான் பாதிக்கப்படும். அதனால அவளுக்கு அந்த தொடையில் இருக்கக்கூடியதான பலம் இத்தனை பேருக்கும் உபகாரம் பண்ணுறதுக்குன்னு ஒருத்தர் பிறந்தா, பாதத்துலேருந்து பிறந்தா. அதனால் அவளுக்கு காலில் பலம். பாத யாத்திரை எத்தனை பக்தாள் சமயபுரமாக இருக்கட்டும், சபரிமலையாக இருக்கட்டும், அறுபடை வீடாக இருக்கட்டும். இப்போ ஒவ்வொன்றத்துக்கு ஒவ்வொரு கலர் வஸ்திரம் வந்துடுதோ அது கொஞ்சம் ஒரு விதத்தில் வருத்தமாக இருக்குது, ஒரு விதத்தில் சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்குன்னு ஒரு வர்ணம் எடுத்திருக்கா. பிராமணன் அப்படின்னு சொன்னால் வெள்ளை வஸ்திரம் கட்டிக்கணும், க்ஷத்ரியன் சிவப்பு வஸ்திரம் கட்டிக்கணும், வைஷ்யன் மஞ்சள் வஸ்திரம் கட்டிக்கணும், அதுக்கப்புறம் இருக்கக்கூடியவா கருப்பு வஸ்திரம் கட்டிக்கணும். அப்படிங்க நியாயமாக சபரிமலைக்கு ரொம்ப நிறையா பேர் அந்திஜால் நிறையா பேர் போக ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் எல்லாரும் கருப்பு வேஷ்டி கட்டிக்கிறதுன்னு ஆரம்பிச்சது. மீதி நாளில் என்ன வஸ்திரம் கட்டின்றாலும் விரதத்தில் இருக்கக்கூடியதான அந்த 48 நாள் அவளுடைய வஸ்திரம் கட்டிக்கணுங்கிறதுனால கருப்பு வஸ்திரம் கட்டிக்க ஆரம்பிச்சா நியாயமாக. அப்படி வழியில் வந்தது. அந்த 48 நாளாவது நம்ம கட்டிக்க வேண்டிய வஸ்திரம் கட்டிப்போமேனு கருப்பு வஸ்திரம் கட்டிக்க ஆரம்பிச்சா. அதை பார்த்துட்டு எல்லாருமே கருப்பு வஸ்திரம் கட்டிக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்படி கிடையாது. அது யாராலும் என்ன வஸ்திரம் கட்டியுமோ அந்த வஸ்திரம் கட்டிக்கும். பிராமணால் சபரிமலைக்கு மாலை போடுறான்னா வெள்ளை வஸ்திரம் தான். வெள்ளை வஸ்திரம் கட்டிகிட்டே சபரிமலைக்கு ருத்ராட்ச மாலை போட்டுட்டு அப்படி பிரயாணப்படுறது. அப்படி அந்த தர்மத்தை அவ்வளவு செவ்வனே செஞ்சுட்டு இருக்கக்கூடிய குலம். அந்த குலத்தில் பிறக்கிறார். அவர் பிறந்ததுக்கு அப்புறம் இந்த ஜென்மாவிலேயே
நான் இதுக்கப்புறம் இன்னொரு ஜென்மா எடுத்து கர்மானுஷ்டானத்துக்கு அதிகாரத்தை அடைஞ்சு நான் கர்மானுஷ்டானம் பண்ணி சித்தசுத்தத்தை ஏற்படுத்திட்டு அதுக்கப்புறமா ஞான மார்க்கத்தில் பிரவருத்தி பண்ணி அதுக்கப்புறம் நான் அந்த பரமேஸ்வரனை தெரிஞ்சுட்டு நான் மோட்சத்துக்கு போவேன். அதுக்கெல்லாம் எனக்கு இப்போ சக்தி கிடையாது. நான் இந்த ஜென்மாலேயே கரையறதுக்கு எனக்கு யார் வழி சொல்கிறான்னு தேட ஆரம்பித்தேன். ஒவ்வொரு மதமாக நீ என்ன சொல்கிற, நீளாது பிறந்திறக்கும் நிலை ஒழிவேன். பிறந்து இருக்கக்கூடியதான இந்த நிலையை நான் அடுத்த நிமிஷம் அப்படியே ஒட்ட தள்ளணும். அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு நான் இருக்கணும் அப்படி சொல்லும்போது திருச்சங்கமங்கையிலே பிறந்தவரான அவர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், அந்நாளில் எயில் காஞ்சி அணிநகரம் சென்றடைந்து நன் ஞானம் அடைவதற்கு பல வழியும் நாடுவார். முன்னாக சாக்கியர்தாம் மொழி அறத்தின் வழி சார்ந்து மன்னாத பிறப்பருக்கும் தத்துவத்தின் வழி உணர்வார். ஏந்து காஞ்சிக்கு போகணும். காஞ்சியில் தானே இருக்கார் அவர். அதுக்கு திருச்சங்கமங்கையில் தானே பிறந்திருக்கார். அந்த ஊர்லேருந்து டைரெக்டாக காஞ்சிக்கே போயிட்டாராம். நம்மெல்லாம் இப்போ எதுக்கு போகிறோம்? கிராமத்துலேருந்து இப்போ பட்டணத்துக்கு போனோம் அப்படின்னு சொன்னால் பணம் சம்பாதிக்க, மேலே சம்பாதிக்கணும். இங்கே கூட சம்பாதிக்கிறதுக்கு இங்கே நிறையா வாய்ப்பு இருக்குது. கிராமத்தில் எங்கே பணம் வருது அப்படிங்கிறதுக்காக போகிறோம். சாக்கி நாயனாரும் கிராமத்துலேருந்து பட்டணத்துக்கு போனவர் தான். ஆனால் அவர் எதுக்கு போனார் தெரியுமா? பிறப்பெருக்கிறதுக்கான வழியை தேடின்னு போனார். இங்கே யாரும் சொல்லித்தரத்துக்கு ஆள் இல்லையே, நிறையா தர்மத்தை சேர்ந்தவா நம்ம ஊரில் கிடையாதே. அப்போ எல்லா தர்மத்தையும் பார்த்து நான் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு நான் எப்போ சீக்கிரமாக போவேன்னு ஞானத்தை தேடி பட்டணத்துக்கு போனான். அதுவும் எந்த நகரம்? காஞ்சி மாநகர். எல்லாரும் போகணும்னு ஆசைப்படக்கூடியதான ஒரு நகர் இல்லையா? காஞ்சி மாநகர் போக வேண்டும், அந்த காருண்யமூர்த்தியை காண வேண்டும். அப்படி தொண்டை மண்டலம். மனுஷனுக்கும் தொண்டை ரொம்ப முக்கியம், நாட்டுக்கும் தொண்டை ரொம்ப முக்கியம். அதனால் காஞ்சி ரொம்ப பிரதானமான விஷயம். அது தொண்டை நாடுன்னு பேர், ஆனால் அது கட்டிப்பிரதேசம். அது காஞ்சி கட்டக்கூடியதான இடம் இந்த பூமிக்கு இடுப்பு பகுதி. அப்பேற்பட்டதான பாக்ய நகரத்துக்கு வரார். பாக்யம் பண்ணதான நகரத்துக்கு வரார். வந்துட்டு கேட்குறார், ஒவ்வொருத்தரா பார்த்து இந்த தர்மமா. அவர் ஒரு தீர்மானம் பண்ணுறார். எதுவாக இருந்தாலும் ஆசிரியிச்சு பார்த்தா தான் தெரியும். இவன் சொல்கிறான் அவன் சொல்கிறான்லாம் கேட்டுட்டோன்னா அது சரிப்பட்டு வராது. நம்மளே இறங்கிட வேண்டியது. எல்லா தர்மத்துக்கும் இறங்கி அதை அனுஷ்டானமும் பண்ணி அதில் உள்ளதான விஷயங்கள் எல்லாத்தையும் படித்து தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கண்டுபிடிச்சிட்டு அடுத்த மதத்துக்கு போகலாம். அதாவது ஒரு மதத்தை நம்பிட்டு உள்ளே போகிறது ஒரு விஷயம், ஆனால் தெரிஞ்சுக்கிறேங்கிறதுக்காக உள்ளே போகிறது அடுத்த விஷயம். அது ரொம்ப சிரமமான விஷயம். ஏன்னா படித்து முடிச்சுட்டு திரும்பிடுவோன்னு என்ன நம்பிக்கை? அது சனாதன தர்மத்தை தவிர மீதி எல்லா தர்மத்துலையும் சாத்தியம். படித்து முடிச்சுட்டு திரும்பிடுவோன்னு ஒருத்த சனாதன தர்மத்துக்குள்ளே வந்தான்னா எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இங்கே தான் இருப்பான். ஏன்னா அவன் கண்டிப்பாக படித்து முடிக்க போகிறது கிடையாது. அப்போ மீதி மதத்தில் அது ஏன்டா சாத்தியமாகுதுன்னா படிக்கிறதுக்கு அவ்வளோதான் இருக்குது. அப்போ போகலாம், படிக்கலாம். அது ஒரு கோர்ஸ் மாதிரி. போனோமானா ஒரு புஸ்தகம் வச்சுருப்பான், இதான்பா புஸ்தகம் இந்த அப்படி அப்படின்னு. நான் அதை முழுசாக படிச்சுட்டோம். எனக்கு என்ன புரிஞ்சுதோ அதுதான் விஷயம். அங்கே ரொம்ப பிரதானமான விஷயம். சொன்னவா எல்லாரும் நல்லதை சொன்னாலா கெட்டதை சொன்னாலாங்கிறதெல்லாம் அடுத்த விஷயம். நமக்கு என்ன புரிஞ்சுதுங்கிறது தான் விஷயம். ஒரே விஷயத்தை ரெண்டு பேர்கிட்ட சொல்லும்போது ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொன்றும் புரியும். பீஷ்மாச்சாரியால்கிட்ட தான் பாண்டவாலும் வளர்ந்தா, கௌரவாலும் வளர்ந்தா. துரோணாச்சாரியிட்ட தான் அஸ்வத்தாமாவும் வளர்ந்தான், துரியோதனனும் வளர்ந்தான், அர்ஜுனனும் வளர்ந்தான். 3 பேரும் ஒரே ஆசாமிகிட்ட படிச்சிருக்கா. ஆனால் 3 பேர் 3 விதமாக புரிஞ்சுட்டா, ஒவ்வொன்றத்தை கற்றுட்டா. அப்போ பிரதானமான விஷயம் என்ன சொல்ல வருதுங்கிறது அடுத்த விஷயம். நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோங்கன்னு ஒன்று இருக்குது. அதனால இவர் என்ன பண்ணாரா, முதல்ல எடுத்தோடனே அந்த சாக்கியர்னு சொல்லக்கூடியதான பௌத்த மதத்துக்குள்ளே போகிறார். அதுதான் கொஞ்சம் பார்க்கறதுக்கு இந்த பூமியில் பிறக்கிறதுலேருந்து சீக்கிரம் போகிற மாதிரி ஒரு மார்க்கமாக தெரியுறது. ஏன்னா எல்லாருடைய வஸ்திரமும் சன்னியாசி வஸ்திரம் மாதிரி இருக்கும். எல்லாருமே முண்டனம் உண்டு. அப்போ பார்க்கும்போது அதுதான் கொஞ்சம் எல்லாருமே விரக்தாளா, எந்த ஆபரணமும் போட்டுக்காம ஜீவகாருண்யம். நமக்கு முதல்ல எடுத்தோடனே ஞானம்னா எங்கே வரும்னா ஜீவகாருண்யம் அப்படின்னு தான் நமக்கு ஞானமே உதயமாகுது. நம்மளை மாதிரி தானே ஜீவன். ஒரு 2 நிமிஷம்தான் கொசு கடிக்கட்டும், அடுத்த நிமிஷம் பட் ஜீவகாருண்யம்லாம் அப்போ பேச மாட்டோம். ஒரு ரெண்டு கொசுவை வேணால் தள்ளி விடலாம். 3வது கொசு வந்ததுன்னா நமக்கே கடுப்பாயிடுவான்.
அதே கொசுவு தான் திருப்பி வந்து கிடைக்கிறதா, வேற கொசுவா நம்ம என்னத்தை கண்டோம்? அதனால் அடிச்சுட்டு போயிட்டே இருப்போம் நம்ம பாட்டில். அப்போ ஜீவகாருண்யம்னா அங்கே கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி தெரியறதே அப்படின்னா இங்கேருந்து எடுத்துகிட்டது தான். அது ஒன்றும் தனியாக முளைச்சி வந்ததான மதம் இல்லை. பௌத்த மதமும் எந்த மதமும் சரி, இங்கேருந்து ஒரே ஒரு கோட்பாடை மட்டும் எடுத்துட்டு இதுதான் தர்மம்னு நினச்சிட்டு ஏமாந்தது தான். முழுசாக தெரிஞ்சுக்காம ஒரு குருமுகமாக உட்காந்துக்காம இதுதான் வேதம் சொன்னது, இதுதான் இதிகாச புராணங்களில் நமக்கு புரிய வச்சதுங்கிறத புரிஞ்சுக்காம ஏதோ ஒரு தர்மத்தை மட்டும் தெரிஞ்சுக்கிண்டு இதுதான் முழு தர்மம்னு நினச்சிட்டு போனது தான் அந்நிய மதங்கள் எல்லாமே. ஏன்னா ஆதியில் இருக்கக்கூடிய ஒன்றே ஒன்றுன்னா வேதம் தான். அபௌருஷேயமாக வேதம் தான் இருந்துட்டு இருக்கு. அதுலேருந்து வரக்கூடியதான ஸ்மிருதிகள் தான் மகர்ஷிகளால் அனுகிரகிக்கப்பட்டிருக்கு. அதனால எத்தனை தர்மம் நீங்க சொன்னாலும் இதுல சொல்லப்படாத ஒரு தர்மம், கொள்கைன்னு புதுசா வரலாம், ஆனா சொல்லாத ஒரு கொள்கையை சொல்லணும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு கொள்கைங்கிறது கிடைக்காது. ஏன்னா எல்லாமே இந்த சனாதன தர்மத்துக்குள்ள இருக்கக்கூடிய கொள்கை. அப்ப ஏதோ ஒன்றை மட்டும் அவன் பிரதானமா வச்சுக்கிறான்னா அப்போ ஜீவகாருண்யம். அதனால நம்ம அதை அடையிறது அப்படின்னு சொல்லிட்டு பிறப்பில்லாத ஒரு தன்மை அடையிறதுன்னு சொல்லிட்டு அதுக்குள்ள நுழைகிறார். சாக்கியருக்குள்ள போறா. அந்நாளில் எயில் காஞ்சி அணிநகரம் சென்றடைந்து நஞ்ஞானம் அடைவதற்கு பல வழியும் நாடுவார். ஒரு நல்ல ஞானத்தை அடையணும் அப்படிங்கிறதுக்காக பல மார்க்கம். நீ வரியா, இங்கே சரியா வருமா, அவாள்கிட்ட போனா சரியா வருமா? அதில் ஒரு அகஸ்தியர் சொல்லும்போது சொன்னார், ததந்தியே புறம் கச்சிது சார்த்தயோஜன தூரதா குதர்க்கவாத குசலம் அதிக்ஷபன சங்குலம்ன. பாவம், இவர் ஞானத்தை அடையணும்னு தேடிட்டு போனார். ஆனால் எங்கடா போய் அடைஞ்சாருன்னா இந்த சும்மா பொழுது போகாமல் குதர்க்கமாக அது அப்படி கிடையாது, இது எப்படி கிடையாது அப்படின்னு பேசுறதுல ரொம்ப சிறந்தவாள்லாம் ஒரு இடமா சேர்ந்து கூடியிருந்தாலும் அங்கே போய் சேர்ந்துட்டார். பாவம், தெரியல, மார்க்கம் தெரியாமல் எத்தனை மகான்கள் இருந்திருக்காங்கிறத பார்க்கும்போது தான் மகான் மார்க்க பிரதர்சிதா அப்படின்னு நம்மளே தட்டி கொடுத்துக்க வேண்டியிருக்கு. எந்த மாதிரி ஒரு குலத்தில் வந்து பிறந்திருக்கோம், நாம எந்த மாதிரி ஒரு குரு கிட்ட நம்ம படிச்சிருக்கோம், என்ன ஒரு குருநாதரை அண்டிருக்கோம், குலகுருன்னு யாரும் அண்டிருக்கோம், நல்ல மார்க்கத்தை காட்டி கொடுக்கக்கூடியதான ஒரு பெரிய ஒரு இடத்துல வந்து பிறந்திருக்கோமேன்னு ஜன்மேஸ்வரிய சுரஸ்ரீபிகின்னு குந்தி தேவி சொன்ன மாதிரி பிறப்புல ஒரு கர்ப்பம் ஏற்படக்கூடிய அளவுக்கு நமக்கெல்லாம் ஒரு பிறப்பு கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி ஒரு சாதுக்களுடைய சங்கத்தில் சனாதன தர்மத்தை உபாசனை பண்ணக்கூடியதான ஒரு குடும்பத்தில் வந்து பிறந்திருக்கோம். அதுவும் காமாட்சியினுடைய சந்நிதியில். காஞ்சிபுரத்தில் 5 ரூபமாக இருந்தவள் இன்னைக்கு 4 ரூபமாக காட்சி கொடுத்துன்னு இங்கே வந்துட்டா. ஊற்றி நமக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்குன்னு கிளம்பி வந்துட்டாங்க. பங்காரு காமாட்சின்னு அவருடைய சந்நிதியில் ஷியாமா சாஸ்திரிகளுடைய பூஜையையும் கீர்த்தனையும் கேட்டு 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 அப்படியே சந்தோஷமாக நின்றுட்டு இருக்கக்கூடியவளுடைய பக்கத்தில் உட்காந்து ஜாலியாக உட்காந்துருக்கோம். அதுக்கெல்லாம் நம்ம கொடுத்து வச்சிருக்கோம். அது அவருக்கு கிடைக்கல. சாக்கிய நாயனாருக்கு அலைகிறார். எங்கே? காஞ்சிபுரத்தில். வேற எங்கேயோ கிடைக்கலன்னா கூட ஆச்சரியம் இல்லை. பாவம், காஞ்சிபுரத்துக்கு போயிட்டு ஏகாம்பரேஸ்வரர் காமாட்சியினுடைய சந்நிதி அதை பார்த்துவிட்டு ஒரு கண்ணு கிடைச்ச க்ஷேத்திரம் சுந்தரமூர்த்தியாருக்கு. கண்ணு போடுத்து நீ என்னம்மா பொய் சபதம் பண்ணேன்னு ஏகாம்பரேஸ்வருக்கு வந்ததுக்கு அப்புறம் இடக்கண் கிடச்சுடுத்தவருக்கு. ஏன்னா அம்பாள் காமாட்சியா, அதனால் இடது பக்கம் இருக்கிறது இப்போ அம்பாளுடைய சொத்து. நம்மளுடைய சரீரத்திலேயே வலது பக்கம் இருக்கிறதெல்லாம் பரமேஸ்வரன் சொத்து, இடது பக்கம் இருக்கிறதெல்லாம் அம்மாவுடைய சொத்து. அதனால் அம்மா என்ன பண்ணலாம், நீங்கள் கொடுக்குறீங்களோ கொடுக்குறியோ, நான் கொடுத்துட்டா சுந்தரமூர்த்தியாருக்கு. அப்படி ஒத்த கண்ணு கிடச்சிது. இவருக்கு 2 கண்ணும் திறந்துருந்தது, ஆனால் 3வது கண்ணு திறக்கல சாக்கிய நாயனாருக்கு. அந்த இடத்துக்கு போய் மாட்டிவிட்டார். தத்ர ஸ்ரீ சாக்கியநாதாக்கியா அக்ஷபணா சூத்ரவம்சஜா அஷ்டாதச புராணானி சுஸ்ராவ மகதாம் முகாது. இவர் போய் அந்த இடத்துல போய் சேர்ந்து விட்டார். ஆனால் மகான்கள் எல்லாரும் ஒன்று கூடியிருந்த க்ஷேத்திரம் இல்லையா, அவ எல்லாரும் 18 புராணத்தையும் பேசியிருந்தாள். அந்த புராணம் இதை சொல்கிறது, இந்த புராணம் இதை சொல்கிறது, மத்ஸ்ய புராணம், மார்க்கண்டேய புராணம், பவிஷ்ய புராணம், பாகவத புராணம் அப்படின்னு 18 புராணத்தையும் பேசுகிறா. இவர் இருக்கக்கூடிய கோலம் வேற, ஆனால் அந்த தர்மத்தை இவர் கேட்குறார். இதுலேருந்து நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், பிரதானமான ஒரு விஷயம் இருக்குது. என்னன்னா, அந்நிய மதத்தவர்களையும் நம்மளுடைய கதாபிரசங்கங்களில் உக்காடுறதுக்கு அந்த காலத்திலேருந்தே அனுமதிச்சிருக்கோங்கிறது பெரிய விஷயம், கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். இன்றைக்கெல்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இனம் என்ன பிரிந்தது போதும்னு.
எல்லாரும் ஒன்றா சேரணும்பா, எல்லாரும் ஒன்றா சேரணும்பா, பிரியக்கூடாதுன்னு சொல்லி இப்போ சொல்கிறோம். அவரா நம்மளுடைய உற்சவத்துக்கெல்லாம், அவெல்லாம் நம்மளுடைய உற்சவத்துக்கெல்லாம். இது புதுசாக நடக்கிறதே கிடையாது. அந்த காலத்திலேருந்தே நமக்கு மார்க்கம் வேற வேறையாக இருந்தாலும் யாதும் ஊரே யாவரும் கேளிர்னு சொல்லக்கூடியதான ஒரு பழக்கம் நம்மிடத்தே இருந்ததுங்கிறதுக்கு சாக்கியநாயனார் சைத்திரம்லாம் ஒரு ஆதாரம் நமக்கு. அப்போ இவருடைய 18 புராணம் எப்படியே கேட்டார்னா எல்லாரும் வரலாம் கதைக்கு. ஸ்ரீமத் பாகவத்லேயே அழகா பத்திரிகை, ஸ்ரீமத் பாகவத மகாத்மியத்தில் பாகவத்துக்கு பத்திரிகை எப்படி அடிக்கணுங்கிற ரீதியெல்லாம் எழுதியிருக்காரு. ஒவ்வொரு க்ஷணமும் இந்த இடத்துல மதுரமாக இருக்கும், முற்றப்படாது. அவசியம் ஸ்திரீகளை பிரதானமாக அழைக்கணும், அவசியம் சூத்திரர்களை பிரதானமாக அழைக்கணுங்கிறார் பாகவதத்துக்கு கூப்பிடும்போது. அப்படி புராண பிரசங்கம் நடக்கிறதுன்னு சொன்னால் யாராருக்கெல்லாம் எப்போதும் வேலை இருக்குமோ, யாரெல்லாம் எப்போதும் பிரசங்கங்களுக்கு வர முடியாத சந்தர்ப்பமாக இருக்குமோ அவா எல்லாரையும் பிரதானமாக கூப்பிட்டு வச்சுன்னு பண்ணுவாளாம். அப்போ அந்நிய மதத்தவர்களையும் கூப்பிடுற பழக்கமும் இருந்திருக்கு. ஏன்னா கூப்பிடாமல் போகிற பழக்கம் தமிழருக்கு கிடையாது. அப்போ கூப்பிடுற பழக்கமும் இருந்திருக்கு, அந்நிய மதத்தவராக இருந்தாலும் மதிக்கக்கூடிய பழக்கமும் இருந்திருக்கு. உடனே வச்சிடலாம், நான் கதை சொல்ல மாட்டேன் போ அப்படின்னு யாரும் சொல்லலைங்க. ஏன்னா இது பொது சொத்து, யார் வேணால் எடுத்துக்கலாம். சனாதன தர்மத்தை பொறுத்தளவில் எந்த கோட்பாடை வேணாலும் யார் வேணால் எடுத்துக்க முடியும். யாருக்கும் அதிகார பேதம்லாம் கிடையாது. இதை படிக்கலாமா, அடுத்த வாளுக்கு சொல்லலாமா அப்படிங்கிறதுல அதிகார பேதம் உண்டு. ஏன்னா ஒழுங்காக புரிஞ்சுக்கணும். புரிஞ்சிக்காமல் இவன் அடுத்த வாழ்கிட்ட சொல்லிட்டான்னா சிரமமாக போயிடும். அதனால அதிகார பேதம் உண்டு, கற்றுக்கிறதுலையும் சொல்லி தரதுலையும். ஆனால் கேட்கறதுல தாராளமாக அதிகார பேதம் கிடையவே கிடையாது. தாராளமாக கேட்கலாம். எத்தனை புராணம் எத்தனை பேர் சொன்னாலும் தாராளமாக கேட்கலாம். எந்த மார்க்கத்தை சேர்ந்தவாலும் கேட்கலாம். அப்படி உட்காந்துட்டு மகதாம் முகாது சுஸ்ராவே 18 புராணத்தையும் கேட்கிறார். அந்நிலைமை சாக்கியர்த்தம் அருங்கலை நூலோதி அது தன்னிலையும் புறச்சமய சார்புகளும் பொருள் அல்ல எனும் அது தெளிந்து ஈசர் அருள் கூட ஈரில் சிவ நன்னெறியே பொருளாவது என உணர்வு நாட்டுவார். படிச்சார் உட்காந்து கரகான்றார். பௌத்த மதத்தினுடைய தர்மங்கள் எல்லாத்தையும் படிச்சு அளவில்லாத ஒரு நல்ல மார்க்கம் அப்படின்னு சொன்னால் அது சிவனை உபாசனை பண்ணக்கூடியதான மார்க்கமே அப்படின்னு கண்டுபிடிச்சாராம். இந்த புராணங்கள் எல்லாத்தையும் கேட்டு அவளுடைய பௌத்த மதத்தில் உள்ளதான புஸ்தகங்கள் எல்லாத்தையும் படித்து அருங்கலை நூல் ஓதின்னு. அவளோடது சாதாரணமான புஸ்தகம்லாம் கிடையாது, ஆச்சரியமான புஸ்தகங்கள், எல்லாமே மதிக்கத்தக்கதான புஸ்தகம். இவருக்கு பௌத்தம் வாஸ்தவமாக ஏற்பு கிடையாது இல்லையா? சேக்கிழார் பௌத்தத்தை ஏற்றுண்டவர் கிடையாது. ஆனால் அவர் சொல்லும்போது அது அருங்கலை நூல்னு தான் சொல்கிறார். மதிக்கணும், யாராக இருந்தாலும் மதிக்கணும். ஏன்னா சமணர்கள் நம்மளை எதிர்த்தா மாதிரி பௌத்தகாரா நம்மளை ரொம்ப எதிர்க்கலை, அதனால இவர் திட்டலை. சமணர்கள் எதிர்த்துருக்கா, அதனால ஓங்கி ஒரு குத்திட்டு போவார் இவர். நீ அடிச்சேன்னா அடிக்கவும் தெரியும், அடிக்காம அந்நியத்தில் இருக்கான்னா அப்பா அவனுக்கு பிடிக்கலப்பா ஆனால் அவன் நல்லவன்பா அப்படின்னு ஒத்துக்கக்கூடிய தன்மையை நம்மள்கிட்ட இருக்கணும். அது இருந்ததுங்கிறதுக்கு ஆதாரம். ஏன்டா இப்போ சமணத்தை பிடிச்சி இன்ன திட்டினார் சேர்க்கிறார், ஏன்டா பௌத்தத்தை அப்படியே சாஃப்டாக ஹேண்டில் பண்ணி போகிறான்னா காரணம் அவன் அப்படி இருந்தா. அவன் நம்மளை அந்த நேரத்தில் ரொம்ப தொந்தரவு பண்ணலை, அவன் பாட்டில் இருந்துட்டு இருந்தா. அதனால இருந்ததான அந்த ஒரு தன்மையை சொல்றார். அருங்கலை நூலோதி சாக்கியர்த்தம் அருங்கலை நூலோதி. அழகா அந்த இடத்துலையும் நைஸாக தப்பிச்சுக்கிறார். ஆனால் அது சாக்கியர்த்தம் அருங்கலை நூல், அது அவளுடைய அருங்கலை நூல், அவள் சொல்லிக்கிறாப்பா அப்படின்னு நம்ம அர்த்தம் எடுத்துக்க முடியும். அதெல்லாம் தெரிஞ்சுட்டு அது தன்னிலையும் புறச்சமய சார்புகளும் பொருள் அல்ல எனும் அது தெளிந்து அது நம்மளை பிறப்புலேருந்தெல்லாம் காப்பாற்றாதுப்பா. அது ஏதோ போகிற வழியிலே ஏதோ சில தர்மங்களை மட்டும் சொல்கிறது அது. அதனால் இது மற்ற விஷயங்களில் பாப்பத்தெல்லாம் போக்கி நமக்கு இந்த பிறப்பு இல்லாத ஒரு விஷயத்தெல்லாம் பண்ணுங்கிற மாதிரி எனக்கு ஒன்றும் தோணலை. அப்படிங்கிறத நன்னா தெரிஞ்சுட்டு இந்த 18 புராணங்கள்லாம் கேட்டிருக்காரு இல்லையா? அதனால் அவர் என்ன சொன்னார்னா, செய்வினையும் செய்வானும் அதன் பயனும் சேர்ப்பானும் மெய்வகையால் 4ஆகும் விதித்த பொருள் என கொண்டே இவ்வியல்பு செய்வ நெறி அல்லவற்றுக்கு இல்லை என உய்வகையால் பொருள் சிவன் என்று அருளாலே உணர்ந்தறிந்தார். ஆச்சரியம் பாருங்கோ. இந்த தர்மத்தில் இருக்கிறவாளுக்கு இந்த குணம் வந்துருதான்னு தெரியல. ஆனால் அவர் பௌத்தத்தை ஆசிரிச்சிருக்கார். ஆனால் அவர் சொல்றார் செய்வினையை செய்வானும்
நம்ம என்னென்னலாம் செய்கிறோமோ அது அத்தனையும் எவன் ஒருத்தன் செய்கிறானோன்னு கண்டுபிடிச்சிட்டார். பௌத்தத்தில் நம்ம இருக்கிறதுக்கு காரணம் யாரும் கண்டுபிடிச்சிட்டாருன்னு அவர். காஞ்சிபுரத்துக்கு ஒருத்தர் பௌத்தத்தில் சேர்ந்துருக்காருன்னா அது அவருடைய தீர்மானம் இல்லாமல் பின்ன என்ன? ஏன்னா அங்கேன்னு ஒருத்தர் சொல்லணுமே, ஒருத்தர் படிக்கணும், பௌத்த மதத்தை படிக்கணும். படிக்காமல் வளர்றதெல்லாம் ஒத்துக்கவே முடியாது. அவள் பௌத்த மதத்தை ஒருத்தர் படிக்கணும், பௌத்தத்தை ஆசிரியச்சிருக்கணும், அதில் பெரியவனாக இருக்கணும். சாதாரணமாக ஏதோ இப்போ தான் 10 நாள் ஆச்சு பாவம் பௌத்தத்தில் சேர்ந்துன்னு அவன் அப்படிலாம் இருக்கக்கூடாது. அதில் நன்னா அருங்கலைகள் ஓதி எல்லா விதமான கலை நூலும் படிச்சிருக்கணும். படித்தவன் சொல்லணும் சைவ நெறி வசத்தின்னு. அதுக்கு ஒரு ஆள் இனிமேல் சுவாமியை சிருஷ்டி பண்ணி அமைச்சார் போல் இருக்கிற. அதனால அவர் சொல்ல செய்வினையும் செய்வானும். நம்ம என்னென்னலாம் செய்கிறோமோ, பாபமும் பண்ணுறோமோ, அவர் புண்ணியத்தை மட்டும் சொல்லலை, செய்யறதெல்லாம் செய் வினையும் செய்வானும்ட்டார். நான் பாபம் பண்றேன்னு சொன்னா அதுக்கும் எவன் ஒருத்தன் காரணமோ அதன் பயனும் சேர்ப்பானும். நான் பாபம் பண்ணாலும் சரி புண்ணியம் பண்ணாலும் சரி அதுக்கு பலன்னு ஒன்று இருக்குன்னு சொன்னா அதை எவன் ஒருத்தன் நமக்கு கொடுப்பானோ அப்பேற்பட்ட மெய் வகையால் 4ஆகும் விதித்த பொருள் எனக்கொண்டே இயல்பு செய்வ நெறி அல்லவற்றுக்கு இல்லை. இந்த மாதிரி ஒரு தர்மம் வெளில இல்லைப்பா. சுவாமி தான் நம்மளை ஆட்டி படைக்கிறார், சுவாமி தான் செய்கிறார். மீதி மதங்கள் எல்லாம் பயமுத்துறது. பாவிகளே வாரீர், நீங்கள்லாம் பாவிகள் தெரியுமோ, பாவ மன்னிப்பு கேட்கணும்னு பயமுத்துறது. இல்லைன்னு சொன்னா நீ பாவியாக இருந்தா உயிர் விட்டுடு, ஆயுதம் நான் கையில் வச்சுட்டு இருக்கேன்னு சொல்றது. அதெல்லாம் தர்மமாக இருக்க முடியுமா? ஒரு தர்மம் என்னடா சொல்றது, என்ன நீ பாவம் பண்ணிட்டியா, உன்னை பாவம் பண்ண வச்சதும் அதே சுவாமிங்கிறது ஒரு தர்மம். என்ன கருணை இருக்கணும். மீதி எல்லாத்துக்கும் அந்த மாதிரி சொல்லிடுவோமா? நான் சம்பாதிச்சதுக்கு சுவாமி காரணம், எனக்கு கல்யாணம் ஆனதுக்கு சுவாமி காரணம், எனக்கு நல்லபடியாக குழந்தை பிறந்ததுக்கு சுவாமி காரணம், நான் மூச்சு விட்டுன்றீங்க அதுக்கு சுவாமி காரணம் அப்படின்னு வாஸ்தவமாக சொல்லக்கூடிய தர்மம் தான் சனாதன தர்மம். ஆனால் இது எல்லாருக்கும் யாருக்கு இந்த குணங்கள்லாம் யாருக்கு வந்துருத்தோ அவன் பாவம் பண்ணுறதுக்கும் சுவாமி தான் காரணம்னு அப்படி கொண்டு வந்து நிறுத்தக்கூடியதான ஒரு தைரியம் ஒரு தர்மத்துக்கு இருக்குன்னு சொன்னால் அது சனாதன தர்மத்துக்கு மாத்திரம்தான் இருக்கு. இல்லைன்னா நல்லது மட்டும்தான் சுவாமியால் செய்யப்பட்டதுன்னு சொல்றது மீதி மதங்கள் எல்லாம். ஆனால் அவன் நன்றி அணுவும் வசியாதுன்னு சொல்றது தான் சனாதன தர்மம். சுவாமியே தப்பு பண்ணாலும் ஆமாம்பா சாமி தப்பு பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணோங்கிற அந்த தைரியம் நமக்கு இருந்தது. துரியோதனை நிற்க வச்சு கிருஷ்ணனை கேள்வி கேட்கும்போது ஆமான்னா தேவர்கள் ஆமான்னு மண்டையாட்டலாம், கிருஷ்ணனும் மண்டையாட்டலாம், ஆமாப்பா தப்பு தான் பண்ணேன் இப்போ என்ன பண்ணோங்கிற ஒத்துக்கா. ராமனை தப்பு பண்ணா மற்ற தர்மங்களில் சுவாமி அப்படி ஒரு கேள்வி கேட்ட முடியுமா? ராமன் பண்ணது சரியா தப்பா எத்தனை இடத்துல கேட்குறோம், நம்மளே கேட்டுக்கிறோம். சனாதன தர்மத்தில் நம்பிக்கை இருக்கிறவாளே கேட்குறோம். என்ன துணிச்சலையும் என்ன ஒரு விவேச்சனம் பண்ணுறதுக்கான பகுத்தறிவுக்கான ஒரு பெரிய விஸ்தாரமான இடத்தையும் கொடுத்துருக்கிறதான ஒரு தர்மம் நம்மளுடைய தர்மம். அதனால இவர் சொன்னார் செய்வினையை செய்வானும். நம்ம பண்ணக்கூடிய பாபத்தையும் எவன் ஒருத்தன் செய்ய வைக்கிறானோ அதுக்கான பலனையும் அவனே தரானோ அந்த மாதிரி ஒரு தர்மம் வெளியில சொல்லப்படவே இல்லை. அப்போ காப்பாற்றிக்கணும் தன்னே நினச்சிண்டா ஒரே வழி சனாதன தர்மத்துக்குள்ளே வருது தான். ஏன்னா பாப்பம் ஒட்டவே ஒட்டாது. புண்ணியம் பண்ணும்போது என்ன வருதோ இல்லையோ, பாவம் பண்ணும்போதாலும் ஹரஹரா சிவான்னு சொல்லிட்டு இருந்தோம்னா ஏதோ என்னால் பாவம் பண்ணாமல் இருக்க முடியல. என் தாத்தா சொல்லுவாராம், ஏதான விஷஜந்து ஆற்றுக்குள்ளே வந்துடுது அப்படின்னு சொன்னால் அடிக்கும்போது ராமநாமா சொல்லிட்டே அடிக்கணும் போதா. பண்ணுறது பாப்பம், ஏதோ நம்மளை காப்பாற்றிக்கிறது இந்த சரீரத்து மேலே ஒரு இச்சை இருக்குது, அதுக்கும் விஷம்னு ஒரு துர்குணம் இருக்குது, அதனால் அடிக்கலாம். ஏன்னா மோதேத சாதுரபி விருச்சிக சர்ப்பஹத்யா அப்படின்னு பிரகலாத சுவாமி சொல்கிறார். ரிஷிகள் எல்லாரும் சந்தோஷப்படுறா ஹிரண்யகசிபு வதம் பண்ணப்பட்டதுனால. ஏன்னா சாதுக்கள் எல்லாரும் ஒரு தேளும் பாம்பும் அடிக்கப்பட்டு வதம் பண்ணப்பட்டதுன்னா சந்தோஷம்தான் படுவா. தன்னோட அப்பாவை பற்றி அவனே சொல்லிக்கிறான் இல்லையா? அந்த மாதிரி தான் எங்களுடைய அப்பாவும் இருந்தார், கொஞ்சம் விஷத்தன்மையோடு கூட இருந்தார். அவர் அடித்ததுனால சந்தோஷம்தான் படுவா சாதுக்கள். ஆனால் அடித்ததில் எப்படி சந்தோஷப்படுவான்னா இந்த மாதிரி துஷ்டனாக இருக்கக்கூடியதான ஒரு ஜென்மா இவனுக்கு முடிஞ்சுதேன்னு சந்தோஷப்படுவான் சாதுக்கள் எல்லாரும். அப்பா இதுக்கு மேலே அவன் துஷ்டனாக இருந்து இன்னும் பாபத்தை சேகரிச்சுட்டு அடுத்த ஜென்மால இந்த பாபத்தையும் சேர்த்து அனுபவிக்காம இத்தோட பாபம் பண்ணக்கூடியதான ஒரு ஜென்மா முடிஞ்சிடுத்து. இதுக்கப்புறம் பாபத்தை அனுபவிக்கக்கூடிய ஜென்மாவும் அதை கரையேற்றிக்கக்கூடியதான ஒரு மார்க்கமும் அவனுக்கு கிடைக்குமே நினைச்சு சந்தோஷப்படுவாளாம். அந்த மாதிரி செய்வினையை செய்வானும் பாபத்தை பண்ண வச்சவனும் அவன்தான். ஜானாமி தர்மம் நச்சமே பிரவருத்தி, ஜானாமிய தர்மம் நச்சமே நிவர்த்தி, கேனாபி தேவேன ஹிருதிஸ்திதேன யதா நியுக்தோஸ்மி ததா கரோமின்னு துரியோதனா மனசு தட்டுதான். எனக்கு தர்மம் நன்னா தெரியுமே, ஆனால் உள்ளே போக முடியல.
வாஸ்தவமாக ஆசை இருக்குது அவனுக்கு, நம்மளும் ஒரு தர்மமானா இருந்துட மாட்டோமா, ஏன் நம்ம புத்தி மட்டும் இப்படி அசிங்கமாக போகிறது, அவனுக்கே தோன்றது. ஆனால் முடியல, போக முடியல. ஆசை, மண் ஆசை, பொன்னாசை, பெண்ணாசை பொல்லாதுன்னர். யாருக்கு சிவ சிதம்பர கிருபை இருக்குதோ அவனே பெரியவனா. மீதியெல்லாம் வச்சுன்னு என்ன பண்ணுறது? மீதியெல்லாம் பாருக்குள் வீடுகள், ஆடுகள், மாடுகள், பணம் இருந்தால் அவன் பெரியவன் ஆவனோ அப்படின்ற கேள்வியெல்லாம் கேட்டுட்டு அவர் சொன்னார், மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை பொல்லாது. யாருக்கு? யாருக்கு அந்த கிருபை கிடைச்சாதானே பெரியவனா இருக்க முடியும். அப்ப இந்த மூணும் பொல்லாது. மண்ணில் ஆசைப்பட்டு அழிஞ்சு போனவன் எத்தனை பேரை பார்க்க, ராஜ்யம் 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 ராஜ்யம். பொண்ணுல பணத்து மேல ஆசை வச்சு எத்தனை பேர் சொத்து சொத்து. பெண்ணாசை ராவணாதிகளை பார்க்குறோம். எத்தனையோ சிவபக்தி பண்ணி கடைசியில் என்ன பண்ணா? ஒரு தப்பு, ஆனால் பெரிய தப்பு. அப்போ என்ன? அதெல்லாம் பொல்லாதுங்கிற விஷயத்தை சொல்லக்கூடியதான ஒரு நன்னெறி எதுனா சனாதன தர்மம். அதில் இவருக்கு பக்கத்திலேயே காஞ்சிபுர க்ஷேத்திரத்தில் இருந்ததுனால அங்கே சைவமும் வைஷ்ணவும் இன்றளவும் ரெண்டு பக்கம் நீயா நானா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி நிற்கக்கூடியதான ஒரு இடம் காஞ்சிபுரம். எத்தனை பாடல்பட்ட ஸ்தலங்கள், எத்தனை மங்களாசாசனம் பண்ண ஸ்தலங்கள். சுற்றி வந்தோன்னா கோவிலை தவிர வேறு எதுவும் கண்ணிலேயே தெரியாது. இந்த பக்கம் தெருவுக்கு வந்தோன்னா அந்த பக்கம் அஷ்டபுஜ பெருமாள் நிற்பார், இந்த பக்கம் வந்தோன்னா வரதராஜர் நிற்பார், அந்த பக்கம் போனோன்னா கலர் கலரா கருப்பர் வெள்ளர் எல்லாரும் கருப்பா. அதில் பச்சை கலரில் ஒருத்தர், சேப்பு கலரில் ஒருத்தர், பவள வண்ணர், பச்சை வண்ணர். ஆச்சரியம். ஏகாம்பரேஸ்வரர் கோவிலுக்குள்ளே திவ்ய தேசம், காமாட்சி அம்பாள் சந்நிதியிலே திவ்ய தேசம். கல்வர்னு சித்திரூண்டு இருப்பார் சுவாமி, அவ்வளோதான். அதை மங்களாசாசனம் பண்ணியிருக்கா. அப்போ அதை மங்களாசாசனம் பண்ணவர் பரம வைஷ்ணவர், அவர் உள்ளே போய் தரிசனம் பண்ணியிருக்காருன்னு தெரிகிறது. ஏகாம்பரேஸ்வரர் கோவிலையே இருந்ததானே அந்த ரெண்டு சுவாமியே பரம வைஷ்ணவர் பாடின ஆழ்வார் உள்ளே போய் பாடியிருக்காருன்னு தெரிகிறது. அப்போ என்னன்னா, பேதம் இல்லைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு எத்தனையோ ஆதாரங்கள் இருக்கக்கூடியதான இடம் காஞ்சிபுரமும் கும்பகோணமும் சிதம்பரமும். அதனால் நமக்கு உணர்த்தக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, ஒரு இடத்துல நின்றோன்னா ரெண்டு ராஜா ஒரே இடத்துல சாத்தியப்படுமா? பேரே வச்சாவதுல, இந்த பக்கம் நடராஜா, அந்த பக்கம் கோவிந்தராஜா. இவன் ராஜா, அவன் மந்திரி இல்லை, அவன் வந்து இப்போ அடுத்த பதவியில் இருக்கக்கூடியவன்லாம் இல்லை. இவனும் ராஜா தான், அவனும் ராஜா தான். ரெண்டும் ஒரே இடத்துல இருக்க முடியும். ஏன்னா ரெண்டும் ஒன்று. ரெண்டு வாள் தான் ஒரு உரைக்குள்ளே போகாது. ஒரே வாளுடைய ரெண்டு பக்கம் ஒரு உரைக்குள்ளே போகும், தாராளமாக போகும். அது ஒரே வாள் தான், அதுக்கு ரெண்டு முனை இருக்கு. ரெண்டு பக்கத்தினாலையும் அதால் காக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். அதுதான் புரிஞ்சுக்கலாம். வாழ்னு சொன்னால் அது வெட்டுறதுக்கு மட்டும் பயன்படுறது இல்லை. வெற்றவன் துஷ்டனாக இருந்தால் நல்லவனை காப்பாற்றுறது அது இல்லையா? அதனால அந்த வாளால் காப்பாற்றவும் முடியும், அழிக்கவும் முடியும், ரெண்டு பக்கத்தாலையும் முடியும். அதுதான் விஷயம். பரமேஸ்வரனாலையும் காப்பாற்ற முடியும், பெருமாளாலையும் காப்பாற்ற முடியும், பரமேஸ்வரனாலையும் அழிக்க முடியும், பெருமாளாலையும் அழிக்க முடியும். ரெண்டுத்துக்கும் கோபம் வரும், ரெண்டுத்துக்கும் ஆதரவும் வரும். ரெண்டு நடக்கக்கூடியதான ஸ்தலம். அதெல்லாம் நமக்கு காட்டக்கூடிய விஷயம். அப்பேற்பட்ட காஞ்சியில் பிறந்ததுனால இங்கே உள்ளுக்குள்ளே வந்துட்டார் இல்லையா? அதனால் அவர் சொன்னார், இந்த செய்வினையை அவனொத்தன் செய்ய வைக்கிறானோ. துரியோதனன் சொன்னா, யதானீக்தோஸ்மி ததாகரோமி, எவனோத்தன் சொல்லிட்டு இருக்கான், நான் செஞ்சுட்டு இருக்கேன்பா, அதெல்லாம் எனக்கு தெரியாது, அவன் எப்படி என்ன படிக்கலாம்னு செஞ்சுட்டு இருக்கேன். அந்த மாதிரி தைரியத்தோட சொல்றார். அந்த ஒரு விஷயத்தை இவ்வியல்பு செய்வ நெறி அல்லவற்றுக்கு இல்லை. இந்த தர்மமானது எல்லாத்துக்கும் பலனை கொடுக்கக்கூடியதான ஒரு தர்மமானது வேற எல்லா தர்மத்துக்கும் இல்லை அப்படிங்கிறத நன்னா புரிஞ்சுட்டு பொருள் சிவன் என்று அருளாலே உணர்ந்தறிந்தார். இதில் சொல்லக்கூடியதான அர்த்தம் என்னப்பா? இதுலேருந்து வரக்கூடியதான தர்மம் என்ன, உபாசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அந்த பரமேஸ்வரன் தான் மோட்சப்பிரதாதா சிவ ஏவ நான்யஹா. மோட்சத்தை கொடுக்கக்கூடியவன் பரமேஸ்வரன் தான், மேரொத்தன் கிடையாது அப்படிங்கிறத நன்னா மனசில் வாங்கின்றவர்னா, மனசில் வாங்கிட்டா அருளாலே உணர்ந்தறிந்தார்னார். அவன் அருளாலே அவன்தால் வணங்கி, அவன் அருள் இல்லாமல் அது புரியாது, அதை உணரவும் முடியாது. இதில் அறிந்து உணர்றது தான் நம்மளால் சாத்தியம். ஆனால் உணர்ந்து அறியறது அவருக்கு சாத்தியமாயிருக்கு. நம்ம முதல்ல தெரிஞ்சுப்போம், அதுக்கப்புறமா உணர்ச்சி வசப்படுவோம். அது சித்திக்காது, அது நிலைக்காது. முதல்ல நான் படிக்கிறேன், அதுக்கப்புறம் நான் அதை அனுபவிக்கிறேன். நம்ம அந்த சரித்திரங்கள்லாம் படிக்கிறோம் நன்னா.
ஆனால் சரித்திரங்கள் எல்லாம் படிச்சுவிட்டு அந்த இடத்துக்கு போய் பார்க்குறத காட்டிலும் அந்த இடத்துக்கு போய் பார்த்துவிட்டு சரித்திரம் படிக்கிறது இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும், ஆச்சரியமாக இருக்கும். ஆடி அமாவாசைக்கு வரத்துக்கு முன்னாடி ஒருத்தனுக்கு அப்பரை பற்றி தெரியவே வேண்டாம், வந்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்காமல் இருக்க மாட்டான். பெரிய விஷயம் அது. அப்போது அறிந்து உணர முடியும் பல விஷயங்களை, ஆனால் உணர்ந்து அறியக்கூடிய விஷயம் பரமேஸ்வரன் மட்டும்தான். அது அவனா நினைக்கணும், என்ன இவன் தெரிஞ்சுக்கட்டும் அப்படின்னு பரமேஸ்வரன் நினைச்சான்னா முதல்ல உணர்வு நமக்கு வந்துடும். சிவபக்தி எங்கேருந்தோ வந்துடும், திணிச்சிரும். அதெல்லாம் என்னால் சிவபக்தி பண்ணாமல் இருக்கணும்னு நினச்சாலாம் முடியாது. அது வந்துடுதுன்னா அது நம்மளை பைத்தியம் மாதிரி ஆட்டி படைக்கும். அது நம்மளை பார்க்குறதுக்கும் பிசாசு மாதிரி தான் இருப்பான். ஏன்னா அவனுடைய ரூபத்தையே கொண்டிருக்கணும்னு சபிச்சுவிட்டா. தக்ஷயாகத்தும் போது சபிச்சுவிட்டா, நீ எப்படி இருக்கியோ அதே மாதிரியே உன்னுடைய பக்தாலும் சேர்ந்து சுத்தட்டோம்னா எவ்வளோ பெரிய சௌகரியமாக போச்சு தெரியுமா எல்லாருக்கும். தலை வரைக்க வேண்டிய அவசியம் இல்லை, எண்ணெய் தடவிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அலங்காரத்துக்கு கண்ணாடி தேட வேண்டிய அவசியம் இல்லை, பெருசாக வஸ்துவும் தேட வேண்டிய அவசியம் இல்லை. மண்ணையும் விபூதின்னு விட்டார், நீரையும் விபூதின்னு விட்டார். அப்போ ஜலத்தினால விபூதி இட்டுன்ற முடியும், புன்றை இட்டுன்ற முடியும், மண்ணுனால புன்றை இட்டுன்ற முடியும். அப்படியே இல்லையா, சாம்பல் ஊர் வீட்டு கிடைக்கும், சாம்பல் கிடைக்காத ஊரா எடுத்து இட்டுக்கிறது ரொம்ப சௌகரியமாக போச்சு. சாம்பலாலேயே பல்ல தேய்ச்சி, சாம்பலாலேயே குளிக்கிறதுக்கும் உடம்பையும் தேய்ச்சி, சாம்பலையே நெத்தியில் அலங்காரமாகவும் விட்டுண்டு உத்தூலனம் பண்ணிட வேண்டியது. அலங்காரத்தினா இட்டுக்கணுன்றது கூட புன்றம் கூட ஓரளவுக்கு தான், அதுக்கு மேலே போச்சுன்னா உத்தூலனம் தான். சாம்பலை எடுத்தோமா போட்டோமா அப்படியே அப்பினோமாம போயிண்டர் கவலைப்படாமல். அப்பேற்பட்டதான ஒரு நன்னெறி அது தானாக தான் வரும். அது அறிந்துலாம் உணர முடியாது, உணர்ந்து தான் தெரிஞ்சுக்க முடியும். அதனால இவர் என்ன சொன்னார், அவனுடைய அருளாலே உணர்ந்து அறிந்தார். முதல்ல அவருக்கு பக்தி உள்ள வந்துருத்தோ, அதுக்கப்புறம் படித்து தெரிஞ்சுட்டார். ஓஹோ ஆமாம், நமக்கு தோணினது உண்மைதான், அதுதான் நிலைக்கும். அந்த பக்தி அவன் கொடுக்கும்போது தான் நிலைக்கும். அப்போ என் நிலையில் நின்றாலும் எக்கோலம் கொண்டாலும் மன்னிய சீர் சங்கரன் தாள் மறவாமை பொருள் என்று அவர் தெரிஞ்சின்ற விஷயம் என்ன, எந்த நிலையில் இருக்கிறதுங்கிறது விஷயம் கிடையாது. நான் நன்னா இருக்கேனா, சௌக்கியமாக இருக்கேனா, சாப்பாடு கிடைக்கிறதா, நான் சனாதன தர்மத்துக்குள்ளத்தான் இருக்கேனா, அதெல்லாம் விஷயம் இல்லை. எக்கோலம் கொண்டாலும் நான் விபூதியை தாரணம் பண்ணிட்டு இருக்கேனா, ருத்ராட்சம் போட்டுன்னு இருக்கேனா, நான் நித்தியப்படி கோவிலுக்கு தரிசனம் பண்ணுறேனா, என்னுடைய வஸ்திரம் ஒழுங்காக இருக்கா, அதெல்லாம் ஒரு பக்கம் தர்மம் அவசியம் உண்டு. ஆனால் என் நிலையில் நின்றாலும் எக்கோலம் கொண்டாலும் மன்னிய சீர் சங்கரந்தாள் மறவாமை பொருள் என்றே. அந்த பரமேஸ்வரனுடைய பாதார விந்தத்தை மறக்காம இருக்கிறது தான் பிரதானமான தர்மம். நன்னா விபூதி ஆயிட்டுன்னு ருத்ராட்சம் போட்டுட்டு நல்ல வஸ்திரம் எல்லாம் கட்டிக்கிண்டு இல்லை எப்படிலாம் இட்டுக்கணுமோ அப்படி எல்லா அங்கத்துலையும் விபூதி ருத்ராட்சம்லாம் 108 கணக்கு பண்ணி தலையில் எவ்வளோ, கையில் எவ்வளோ, காதில் எவ்வளோ, எல்லாத்தையும் பண்ணி போட்டுட்டு மனசில் சிவநாம உச்சாரணம் இல்லை, சிவனுடைய சொரூபம் தோணலை, வாயை எதையோ பேசிட்டு இருக்கோன்னு சொன்னால் பிரயோஜனம் இல்லை. அப்போ என் நிலையில் நின்றாலும் நான் பூஜை பண்ணுறதுக்காக எல்லாத்தையும் சாமான செட் பண்ணிட்டு உக்காண்டா மட்டும் இல்லை, நான் ஐசியூவில் இருந்தாலும் கோமா ஸ்டேஜில் இருந்தாலும் எனக்கு பிரஜ்ஞை ஒரு க்ஷணம்தான் இருக்குன்னு கடைசி நேரத்தில் இருந்தாலும் அந்த மன்னிய சீர்னு அந்த ரொம்ப புண்ணியமாக இருக்கக்கூடியதான சுந்தரனானே அந்த பகவானுடைய அந்த பாதார விந்தம் மறக்காமல் இருக்கிறது தான் அர்த்தமே தவிர ரூபங்கள் இருந்து பிரயோஜனம் இல்லை. ரூபங்கள் முக்கியத்துவம் இல்லைன்னு சொல்லலை, ரூபங்கள் ரொம்ப முக்கியம். ரூபம் தான் நமக்கு அத்தகையதான குணத்தை கொடுக்கும், அத்தகையதான ஒரு பண்பை கொடுக்கும். அந்த ரூபத்துக்காகவே சில விஷயங்களை நம்ம பண்ண ஆரம்பிப்போம். நம்ம இந்த கோலத்தோட போக முடியுமா? பல பேர் குடுமி வச்சுக்காததுக்கு பிரதான காரணமே அதுதான். குடுமி ஒன்று இருந்துடுதுன்னா மதிக்க ஆரம்பிக்கிறா லோகத்தில். இன்றளவும் மறக்கக்கூடாது, அவசியமாக மதிக்கிறா, எல்லாரும் மதிக்கிறா. போலீஸ்காரா முதற்கொண்டு அவளுக்கே நிறுத்தணும்னு தோணுதோட சாமி நீங்களே இப்படி பண்ணலாமா, அந்த ஏகாரம் வருது. உங்களை நாங்கள் எல்லாரும் மதிக்கிறோம், நீங்களே இப்படி பண்ணலாமான்னு கேட்கக்கூடிய அளவுக்கு ஒரு மரியாதையை ரூபம் கொடுக்கறது. அந்த மரியாதையை வாங்கிட்டு தப்பு காரியம் பண்ண முடியாதனாலேயே பல பேர் இந்த ரூபத்துக்குள்ளேயே மாட்டிக்கிறது இல்லை, எல்லாரும் தப்பிச்சுக்கிறோம், அவ்வளவுதான். அப்போ அந்த தப்பிச்சுக்கிறதுக்கு காரணம் என்னென்னா அந்த ரூபம் நம்ம கட்டுப்படுத்தும். கட்டுப்படுத்துறதுக்கு தான் ரூபமே. லட்சணம் எதுக்கு சொல்லியிருக்கா? கட்டுப்படுத்துறது தான். தப்பு பண்ண போகும்போது நம்ம எல்லாம் நல்லவனாக இருக்கிறதே அடுத்தவனுக்கு தான். நமக்காக யாரும் இங்கே நல்லவனா இருக்கிறதே கிடையாது. நமக்கு நம்ம எவ்வளவு துஷ்டன்னு நல்லா தெரியும், சத்தியமாக தெரியும். நம்மளை நினச்சிட்டு நம்ம பெருமைப்பட்டுட்டோம்னா யோசிப்போம், அப்படி ஏதாவது பண்ணியிருக்கோமான்னே அப்படின்னு.
அவ்வளவுதான் நம்ம பண்ணியிருப்போம். மீதி எல்லாம் அப்பா அம்மா சொன்னா, வாத்தியார சொன்னா, அடுத்தாத்துக்காரன் சொன்னா, எய்தாத்துக்காரன் சொன்னா, இவன் சொன்னா நம்ம இப்படி பண்ணோம்னா அவன் சொல்லிவிட்டானே, இப்படி பண்றோமே, அவன் தப்பா எடுத்துப்பானே, அப்பா அம்மாவுக்கு பிடிக்காதே, குருநாசருக்கு பிடிக்காதே, இப்படி ஏதோ அடுத்த வாழை முன்னிட்டு கொண்டுதான் நம்ம இன்னி பரியந்தம் நல்லவனாக இருந்துட்டு இருக்கோமே தவிர, வாய்ப்பு கிடைக்கிற பரியந்தம் தான் எல்லாரும் நல்லவன். வாய்ப்பு கிடைச்சுடுத்து அப்படின்னு சொன்னா தப்பு பண்றதுக்கு, எல்லாரும் நல்லது பண்ணணுங்கிறதுக்கு தான் எல்லா துறைக்கும் வரா. ஆனா வந்ததுக்கு அப்புறம், சந்தர்ப்பம் கிடைச்சதுக்கு அப்புறம், யாரு சந்தர்ப்பம் கிடைச்சும் தப்பு பண்ணாம இருக்காளோ அவளை தான் நம்ம யோகின்னு சொல்லிட்டு இருக்கோம். மீதி எல்லாருக்கும் சந்தர்ப்பம் கிடைச்சோன்னே வேற வழி இல்லாம தப்பு பண்ண ஆரம்பிச்சிடுறா. அது அவளுக்கு பழகி பெறுறது. நம்ம கொண்டு நம்ம எத்தனை பேர் பணம் கொடுக்காம வேலையை பார்த்துருக்கோம், தப்புன்னு தெரியறது இல்லையா? இருந்தாலும் நம்ம எல்லாரும் சொல்றோம், லஞ்சம் வாங்குறா எல்லாம் சொல்லலாம். கொடுத்தா தானே வாங்க முடியும், கொடுக்காம எப்படி வாங்க முடியும்? அவளா என்ன சிருஷ்டி பண்ணாளா? லஞ்சம்னு ஒரு காசை புதுசாக சிருஷ்டி பண்ணாளா? எப்படி வாங்கினா? யாரோ ஒருத்தர் கொடுத்தா வாங்கினான். அப்போ கொடுக்க வச்சா, நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் கொடுக்க வச்சா நம்ம ஏன் கொடுக்குறோம்? அப்போ அதுதான் விஷயம். அப்போ இந்த ரூபம் என்ன பண்ணும்னா நம்ம செயலை கட்டுப்படுத்தும். இல்லை நீ தப்பு பண்ணக்கூடாது, நிறுத்துன்னு. ஆனால் அதுக்கும் பரமேஸ்வரனை அடையிறதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. நம்ம நல்லவனா வாழறதுக்கு தான் அது உதவி பண்ணுமே தவிர, ரூபம் நன்னா இருந்துட்டுதுன்னா நம்ம பரமேஸ்வரனை உபாசனை பண்ணுவோங்கிறதுக்கு எந்த நம்பிக்கையும் கிடையாது. அதனால அவர் சொன்னார், என் நிலையில் நின்றாலும் கோலம் கொண்டாலும். அவருடைய ரூபம் எப்படி இருக்குன்னா, நல்ல பௌத்த மதங்கள்ல எப்படி ட்ரெஸ் பண்ணிப்பாலோ அதே மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கார், முண்டனம் பண்ணிட்டு இருக்கார். அவருடைய நெத்தியில ஒன்றுத்தையும் கிடையாது, ஒரு விபூதி கிடையாது, ஒரு குங்குமம் கிடையாது, எதுவுமே கிடையாது, அப்படிதான் இருந்துட்டு இருக்கார் சாக்கினாயனார். அதனால அவர் என்ன சொல்ற, எக்கோலம் கொண்டாலும் மண்ணியசி சங்கரன் தாழ் மரமாமை பொருள் என்று அவனுடைய பாதாளத்தை மறக்காம இருக்கிறது அர்த்தங்கிறது தெரிஞ்சதுனால, துண்ணிய வேடம் தன்னை துறவாதே, தான் எடுத்துட்டதான அந்த ரூபத்தை கோலத்தை அவர் மாத்தவே இல்லை. கடைசி பரியந்தம் சுவாமியை பார்க்கிற வரைக்குமே மாத்தவே இல்லை. எத்தனையோ பக்தால் இருந்துட்டு இருக்கா, இன்றளவும் இருந்துட்டு இருக்கா. சப்தஸ்தானத்துக்கு பல்லாக்கு பரப்பிட்டதுன்னா பார்க்கலாம். எத்தனையோ பேர் அந்நிய மதத்தை சேர்ந்தவா சுவாமிக்கு வெத்தலை பாக்கு, தேங்காய், வாழைப்பழம், சூனை வச்சு சுவாமிக்கு இன்னைக்கும் ஆரத்தி பண்றவா இருக்கா, கண்ணுக்கு நேரம் பார்க்குறோம். கண்டியூர்ல அந்நிய மதத்தை சேர்ந்த அடுத்த தலைமுறை மொத்தமும் பல்லாக்கு தூக்க வருது சுவாமியை. பசங்க எல்லாரும் நண்பர்களாக தான் இருக்கும், எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸு தான். ஸோ சப்தஸ்தானம் பல்லாக்கு பரவட்டத்திலேருந்து திருப்பி சுவாமி கோவிலுக்குள்ள வர வரைக்கும் அவன் என்ன மதங்கிறது யாருக்குமே தெரியாது. எல்லாரும் உள்ளுக்குள்ளதான் இருப்பான். நித்தியப்படி போய் பார்த்தா தான் ஓஹோ அவன் அந்த மதத்தை சேர்ந்தவன் போல் இருக்கு. சில பசங்க ருத்ராட்சமே போட்டுக்க விட்டுருக்கா அவ அப்பா அம்மா. அந்த மாதிரி ஒரு பெரிய தர்மத்தையும் ஒரு ஒற்றுமையும் சொல்லி கொடுத்து, ஆதியிலேருந்து பிறப்புலேருந்து சொல்லி கொடுத்ததான ஒரு பெரிய தர்மம் சனாதன தர்மமும் நம்மளுடைய தமிழ்நாடும் நம்மளுடைய பாரத தேசமும். அதனால என்ன சொல்ற, ரூபத்தை மாற்றவே இல்லை. துண்ணிய வேடம் தன்னை துறவாதே. அது ஒரு அருளுக்கத்தக்க வேஷம் தானா, துண்ணிய வேடம் தானா. ஆனாலும் அதை துறக்கல அவர். ஏன்னா சுவாமி அதை எதிர்பார்க்கலன்னு விட்டார். ஏன்னா இவர் உணர்ந்து அறிஞ்சிருக்கார். தெரிஞ்சுன்னு பண்ணோம்னா நமக்கு தெரிஞ்சதுன்னு ஒரு ஞானம் இருந்துடுத்துன்னு சொன்னால் நம்ம வேடத்தை மாற்றிக்கணும். ஆனால் அவருக்கு முதல்ல உணர்ச்சி கிடச்சிடுத்து. உணர்ச்சி கிடச்சவனால வேஷத்தை மாற்றுறது ரொம்ப சிரமம். அதில் ஒரு பயமும் இருக்கும், வேஷத்தை மாற்றினோன்னா உணர்வு போயிடுமோ. அதனால் அவ்வளோ சீக்கிரம் மாற்ற மாட்டான், அப்படியே தான் இருப்பான். அதே தான் அவனை கையே வைக்க மாட்டான். சரி, இப்படி இருக்கும்போது தான் நமக்கு இது தோணித்து, இந்த ஆனந்த சுகம் அப்படியே தானே நான் கிடச்சிது, நான் அப்படியே இருந்துடுறேன். நகர்மானி திஜேத்யோகி கர்மபி ஸ்திஜிதேஹ்யசௌ. அவர் பௌத்தாச்சாரத்தை அனுஷ்டானம் பண்ணிட்டு இருந்தார். ஆனால் ஆசரணம் அவரை விட்டு போயிடுத்து. அதனால வஸ்திரத்தை மாற்றணுங்கிற எண்ணமும் அவரை விட்டு போயிடுது. அவருடைய ஆச்சரணமாகவே அது இல்லை. கேனாபி தேவேன ஹிருதிசித்தேனேன்னு அவர் பாட்டில் பண்ணிட்டு இருக்கார். அப்போ என்னாச்சுன்னா அவர் பாட்டில் அவர் இருக்கார். அதுக்கப்புறம் செஞ்ச காரியம் எதுவும் அவராக செஞ்சதில்லை. அவராக செஞ்ச காரியம் ஒன்னே ஒன்று, பரமேஸ்வரனுடைய பாதார விந்தத்தை எப்போதும் தியானம் பண்ணுறது அப்படிங்கிற ஒன்றை மட்டும்தான் அவராக செஞ்சார். தன்னை மிகும் அன்பினால் மறவாமை தலையை நிற்பார், மறக்க மாட்டேன்னு வச்சுட்டு இருக்கார். எல்லாம் உடைய ஈசனே இறைவன் என்ன அறியாதார், பொல்லா வேட சாக்கியரே ஆகி புல்லர் ஆகுவார், அல்லார் கண்டல் தமக்கு இந்த அகிலமெல்லாம் ஆள் என்ன வல்லார், இவர் அவ்வேடத்தை மாற்றாது அன்பின் வழி நிற்பார். அது சொன்னார், எல்லாமே எல்லா விதமான குணமும் எல்லா விதமான சக்தியும் எல்லா விதமான ஞானமும் உடையதான அந்த பரமேஸ்வரன் தான் சுவாமி அப்படின்னு யாரெல்லாம் தெரிஞ்சுக்கலையோ எல்லாரும் சாக்கியருண்டார்.
வேறு என்ன நான் சாக்கியன் இல்லைப்பா, நான் பௌத்த மதத்தை சேர்ந்தவன்னு நான் சொல்லிக்கல. யாரெல்லாம் பரமேஸ்வரனை தெரிஞ்சுக்கலையோ அவன்லாம் சாக்கியன்னு வச்சுக்கோ, அவன்லாம் உருப்படத்துக்கு வழி இல்லாதவன்னு வச்சுக்கோ அப்படின்னு தீர்மானம் பண்ணி தன்னை அவர் சாக்கியம் இல்லைன்னு தீர்மானம் பண்ணிட்டார். அதனால அவருக்கு அந்த ரூபத்து மேல சாக்கியத்துவம் பொருந்தலை, அவருக்கு குணத்து மேலதான் சாக்கியத்துவம் பொருந்துருது. அதனால எனக்கு குணம் மாறிடுத்தோ இல்லையோ இந்த ரூபம் அதுல அடங்காதுன்னு இவர் தீர்மானம் பண்ணாராம். அதனால கண்டர் தமக்கு அல்லார் கண்டர் தமக்கு இந்த அகிலமெல்லாம் ஆள் என்ன வல்லார் இவர் அவ்வேடத்தை மாற்றாத அன்பின் வழி நிற்பார். இதை தெரிஞ்சின்றவா லோகம் முழுக்க ஆளக்கூடியதான ஒரு தகுதி வாழ்ந்தவா இல்லையா? அதனால அதை மறக்காம அப்படியே சுவாமியே எப்போதும் தியானம் பண்ணிட்டே இருக்கார். காணாத ரொம்ப ஆச்சரியமா இதுவரைக்கும் இந்த மாதிரி ஒரு ரூபத்தை அவர் தியானம் பண்ணி அனுபவிச்சதில்லை இல்லையா? அந்த சந்தோஷம் காணாத அறிவினுக்கும் உருவினுக்கும் காரணமாய் நீனாகம் அணிந்தார்க்கு நிகழ் குறையாம் சிவலிங்கம் நானாது நேடியாமல். ரொம்ப சுவாமியினுடைய ரூபம்னு ஒன்று இருக்கு இல்லையா? பரமேஸ்வரனுக்கு ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதின்னு சொன்ன மாதிரி அப்பேற்பட்ட ஆதியும் இல்லை அந்தமும் இல்லாத பெரிய ரூபம்னு ஒன்று இருக்கு இல்லையா? அந்த ரூபத்துக்கு நீ நாகம் அணிந்தாருக்கு, அந்த பெருசா பாம்பை தரிச்சவருக்கு நிகழ் குறையாம் சிவலிங்கம், அதுல எந்த விதத்திலையும் குறையாதபடிக்கு அதோட ரூபமாகவே இருக்கக்கூடியதான சிவலிங்கம் ஊர்ல இருக்கு இல்லையா? அந்த லிங்கத்தை நானாது நெடிய மால், அதை பார்க்க முடியல, அதை அடைய முடியல. அப்ப நெடிய மால் நான்முகனும் காண நடு சென்னாரும் தழல் பிழம்பாய் தோன்றிய அது தெளிந்தாராய். லிங்க ரூபமாக தன்னுடைய ரூபத்தை எல்லாத்தையும் மறைச்சுக்கிண்டு ரொம்ப பெருசா வளர்ந்தார். திரிவிக்ரமாவதாரம் பண்ணதான அந்த பெரிய பெருமாள் இருக்கார் இல்லையா? அப்பேற்பட்டதான அந்த சத்தியலோக பரியந்தமாக பாதாளத்திலேருந்து ஆரம்பிச்சு அளந்துட்டாராம். அவர் எந்த பெருமாளுக்கு கண்ணுக்கு தெரியல சுவாமின்றதை எப்படி சொல்றாரு பாருங்க. அவர் எவ்வளோ சத்தியலோக பரியந்தம் அளந்துட்டாருப்பா, ஒத்த காலால பாதாள வரைக்கும் ஒத்த காலம் அளந்துட்டார். ஆனாலும் அவரால் பரமேஸ்வரன் மேல கீழே பார்க்க முடியலையா பாதாள விந்தத்தை. அப்படி அந்த பெருமாளுக்கும் தெரியல, நான்முகனும் காண அந்த பிரம்மாவும் பாட முடியல. அப்பேற்பட்டதான ஒரு ரூபத்தை தான் நம்ம ஆசிரிக்கிறோங்கிறத புரிஞ்சுட்டாராம். நாடோறும் சிவலிங்கம் கண்டு உண்ணும் அது நயந்து மாடோர் வெள்ளிடை மண்ணும் சிவலிங்கம் கண்டு மனம் நீடோடு களி உவகை நிலைமை வர செயல அறியார். ரொம்ப ஆச்சரியமா நித்தியபடிக்கு நாடோறும் நித்தியபடிக்கு அந்த பரமேஸ்வரனை தியானம் பண்றது, சிவலிங்கம் கண்டு லிங்கத்தை பார்க்கறது, அது ரொம்ப முக்கியம். பழைய நாளில் ஒரு சம்பிரதாயம் இருந்தது, காலம்பரம் ஆனால் எல்லாரும் பிரம்மா கோயில் போயிடுவா, சாயந்தரம் ஆனால் எல்லாரும் சிவன் கோயில் போயிடுவா. அது ஒரு சம்பிரதாயம் இருந்தது. இப்போ அது நம்மக்கிட்ட நிறையா விட்டு போச்சு. சுவாமி கிருப்பை இன்னைக்கும். ஆனால் காமாட்சி அர்ஜாமத்துக்கு பார்க்கறதுக்கு நிறையா பேர் இன்னும் சம்பிரதாயத்தை வச்சுன்னு இருக்கோம். ரெண்டு பேருடைய சுரூபமாகவும் இவருக்கா. அதனால அம்பாளை பார்த்துருவோங்கிறது ஒரு பெரிய திருப்தி. ஆனாலும் பரமேஸ்வர தரிசனமும் மகாவிஷ்ணு தரிசனமும் அம்பாள் தரிசனமும் நித்தியபடிக்கு இருக்கணும். அந்த மூணும் கடமை நமக்கு, அதை மறந்துடக்கூடாது. அப்போது சிவலிங்க தரிசனம் அவசியம் பண்ணணும். நாடோறும் சிவலிங்கம் கண்டு உண்ணும், அது தரிசனம் பண்ணதுக்கு அப்புறம் தான் சாப்பிட்றது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிண்டு அந்த பெரிசா தீர்க்கமான வயசான ஒரு காலமாட்டு மேலே ஏறக்கூடியதான அந்த பெருமான மனசில் எப்போதும் தியானம் பண்ணிட்டு நித்தியபடி பார்ப்பார், தியானம் பண்ணுவார், பார்ப்பார், வந்துட்டு சாப்பிடுவார், பார்ப்போம். நமஸ்காரம்லாம் பண்ண மாட்டார், ஏன்னா பௌத்தத்தில் நமஸ்காரம்லாம் கிடையாது. அதனால போவார், சிவலிங்கத்தை பார்ப்பார், மனசு உருகுவார், வந்துடுவார், சாப்பிடுவார். இவ்வளோதான் அவருக்கு வேலை, வேற எதுவும் வேலை கிடையாது. ஆனால் சாப்பிட்றதுக்கு முன்னாடி பரமேஸ்வரனை பார்த்துடுறது, அவ்வளவுதான் அவருடைய தர்மமே, வேற எந்த தர்மமும் கிடையாது. அப்படி ஒரு நாள் பார்க்கும்போது மனசுல அப்படியே பக்தி பரவசம் ஆயிடுச்சு. ஏதானும் இந்த சுவாமிக்கு கொடுத்தா தேவலாமே. ரொம்ப எட்டிலேருந்து தான் பார்க்குறாரு, அதுக்காக கோவிலுக்குள்ளெல்லாம் போகல அவர். அந்த காலத்திலேயே வெளிலேருந்து தான் தரிசனம் பண்ணுறார், வெளிலேருந்தே சுவாமியை பார்க்குறார். ஏதானும் சுவாமிக்கு கொடுத்தா தேவலாமே, மனசு அப்படியே உருகி நெஞ்சம்லாம் கரைஞ்சி ஏதானும் சுவாமிக்கு அர்ப்பணம் பண்ணலாமேன்னு தேடினார். கையில் ஒன்றும் எடுத்துன்னு வரல. கீழே பார்த்தார், கல் இருந்தது. எடுத்துக்கிட்ட கையில். ஏன்னா பாவம் பண்ணாலும் அது அவன் தான் பண்ணுறாங்கிற தெளிவு அவர்கிட்ட இருந்தது.
அதுக்கு தான் முதல்ல அதை சொன்னார். செய்வினையை செய்கிறவான்னு ஏன் சொன்னார்னா அதை புரிஞ்சுக்கிறாம பின்னாடி வர கதை அந்த மாதிரி கதை. கீழே கல் கடந்து எடுத்துவிட்டார், எடுத்து ஓங்கி இங்கே தூக்கி போட்டார். தூக்கி போடும்போது என்ன சிவாய மகான் மனசில் சொல்லிட்டாராம். ஏன்னா வெளியே சொல்ல முடியாது, ஏன்னா ரூபம் தடுக்கிறது அவரை. அது அகஸ்தியர் அழகாக சொல்லுவார். அவருக்கு பக்தி வந்துடுத்து. ஆனால் ஸ்வஜாதி க்ஷபநாமோதகாரீவ பிரக்ஷிபஞ்சிலாக நிர்தோஷம் இதமேவாஸ்து புஷ்பம் பாஷாணமித்யயம் சிவாய நம இத்யுக்த்வா சிக்ஷேப அபிமுகம் விபோ. டெய்லியும் போகும்போது அன்னிலேருந்து ஆரம்பிச்சுட்டாராம். பரமேஸ்வரனை பார்த்தா கல் எடுத்து அடிக்கிறது. கூட இருக்கிறவனுக்கெல்லாம் இவர் எப்போது நிற்பார். அங்கே சிவன் கோவிலில் ஒரு சந்தேகம் இருந்தது, இவனடா சிவன் கோவிலை தாண்டும் போது மட்டும் நின்றுடுறாவே அப்படின்னு ஒரு சந்தேகம் இருந்தது. இந்த கல் எடுத்து அடிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் அவளுக்கெல்லாம் சந்தோஷம் வந்துருத்தான். சரி சரி அவன் நம்மள்கிட்ட தான் இருக்கான் கேட்டான். ஆனால் உள்ளுக்குள்ளே ஜீவகாருண்யம்பா. அப்போ பரமேஸ்வரன் அடிக்கலாம், பூச்சியை தான் அடிக்கப்படாது. ஏயா அவ்வளோதான். அது எல்லா மீதி தர்மங்கள் எல்லாத்துலேயும் பூர்ணத்துவம் கிடையாது. சமதர்சனம்ங்கிறது சனாதன தர்மத்தில் தான் சர்வத்திர இருக்குது. அப்போ ஜீவகாருண்யம் பார்க்கணும்னா கல்லடிக்கிறதும் ஜீவகாருண்யத்து தோஷம் தானே. ஆனாலும் அவெல்லாம் சந்தோஷப்பட்டாலாம், ஏதோ நம்மக்கிட்ட தான் இருக்கான் போல் இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு. அப்போ கீழே இருந்துட்டு கல்லை எடுத்து சிவாய நமஹான்னு அப்படி தூக்கி போடாராம். போட்டுட்டு ஒரு பாட்டில் போயிட்டார். ஆசையாக இருந்தது போட்டுட்டார், போயிட்டார். இவாளும் கண்டுக்கல. அந்த சிவலிங்கத்தை பூஜை பண்ணுவா 4-5 பேர் இருந்திருப்பா இல்லையா, அவளும் அந்த காலத்திலே கல் எடுத்து அடிக்கிறேன்னு எந்த கேள்வியும் கேட்கலையா. நம்மளை மாதிரியே இருந்திருக்கா அவளோ. எந்த விதமான அதாவது ரோஷம் இல்லை, ஒரு கோபம் இல்லை, என்னம்மா என்னுடைய தர்மத்தை நீ கேள்வி கேட்பேங்கிற எண்ணம் இல்லை. அந்த மாதிரிலாம் கேள்வி கேட்கணும்னா இல்லை. அடிக்கிறானா என்ன செய்வினையும் செய்வானும், நம்ம அப்படியே இருந்துட்டோம். நான் அது செய்வினையும் செய்வானுங்கிறது நம்ம பண்ணும்போது இருக்கிறது மட்டும் இல்லை, அடுத்தவன் பண்ணும்போது நமக்கு சித்தி போச்சு. அவன் பாவம் பண்ணுறானா அதுவும் சுவாமி கிருபை. நான் அந்த பாவத்தை பார்த்துட்டு இருக்கேன்னா இதுவும் சுவாமி கிருபை. எல்லாத்தையும் சுவாமி விட்டேன். ஆனால் சம்பாதிக்கிறது சாப்பிட்றது மட்டும் நான் பண்ணுவேன், அதுவும் சுவாமி கிருபை. வேலைக்கு அவரே போயிடுவார், அவரே சாப்பிட்ருவார், நான் நீ சாப்பிடல. குளிக்கிறத அவரே குளிச்சுப்பார், இருந்துருவோமா? அதுங்க மட்டும் நம்ம பண்ணுறோம். ஆனால் மீதியெல்லாம் சுவாமியை அவரே பார்த்துப்பார், விட்டுறோம். நமக்கு என்னவோ பொறுப்பே இல்லாத மாதிரியும் நமக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரியும். என்ன சாதாரணமாக படைச்சுட்டார் சுவாமி, நான் என்னமா தட்டி கேட்பேன், நான் என்னமா எதிர்த்து கேள்வி கேட்பேன் அப்படின்லாம் ஒதுக்கிடுறான். அந்த மாதிரி அன்றைக்கி ஆள் இருந்திருக்குன்னு தெரியுது. இல்லைன்னா முதல்ல அடித்த போதே சண்டைக்கு வந்திருப்பா இல்லையா. அது நமக்கு புதுசாக இந்த எண்ணம் வரல, தொட்டு அப்படி தான் இருக்கும். மானம் இல்லாமல் சூடு சொரணம் இல்லாமல் தான் இருக்கும். அதனால அவள் எதுவும் கேள்வி கேட்கல, இவர் பாட்டில் அடித்தார். மறுநாளைக்கு வந்து பார்த்தா அந்த லிங்கத்தில் கல்லால் அடித்த சோடு தெரிகிறது. இவருக்கு சந்தோஷமாயிடுது. ஏன்னா கல் போட்டோம், அதை சுவாமி ஏத்துண்டாரா இல்லையான்னு தெரியலையேன்னு இவருக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. மறுநாளைக்கு வந்து அந்த வடுவை பார்த்தோடனே இவருக்கு சந்தோஷமாயிடுது. சுவாமி ஏத்துண்டாரா சந்தோஷமா. அடுத்த நாள் திருப்பி கல் எடுத்து அடிச்சார், சிவாய நமகான் அடிச்சு. அடுத்த இடம் பள்ளமாச்சு, பார்த்தார் சந்தோஷம். இன்னைக்கு அடிச்சதும் பள்ளமாயிடுது. ஏற்கனவே அடிச்ச இடத்துல அடிக்க மாட்டார். ஏன்னா இவருக்கு நாக கணக்கு, நம்ம அடித்தது தனியாக தெரியணும். இன்னைக்கு அடிச்சிட்டோமா, நாளைக்கு அடிச்சிட்டோமா, நாளைக்கு அடிச்சிட்டோமா அப்படிங்கிறது தனியாக தெரியணுங்கிறதுக்காக அடித்தேன். அதுதான் சொன்னார் ஒருத்தர் பாடும்போது, அப்பா உன்னை வில்லால் அடித்தான் ஒருத்தன், அர்ஜுனன் ஒருத்தன் தபஸ் பண்ணான், பாசுபதாஸ்திரம் வாங்குறேன்னு அவனுக்கு அனுகிரகம் பண்ணுறது தான் நீ போனேன். ஆனால் வில்லாலேயே அடித்த உன்னை திருப்பி அனுப்பிச்சான், அந்த வடிவையும் வச்சுட்டு இருக்கே. கல்லால் அடித்தான் ஒருத்தன் சாக்கிய நாயனார், அந்த வடிவையும் வச்சுட்டு இருக்கே. பின்னாடி சொல்லால் அடித்தான் ஒருத்தன் பித்தா பிறைசூடின்னு ஆரம்பத்திலே திட்டினான், வாயால் அடித்தான். ஆனால் அதையும் நீ வாங்கிட்டு இருக்கே. உனக்கு அப்பா அம்மான்னு இருந்தால் இந்த மாதிரி கஷ்டம்லாம் படுவியா? பெரம்படி வேற பட்டு கூட்டுக்காக மண் சுமந்து பெரம்படி பட்டு இத்தனை பேர்கிட்ட அடி வாங்குறியேப்பா, உனக்கு அம்மா அப்பா இருந்திருந்தா பார்த்துருப்பாளே, அப்பா அப்பா இல்லாமல் போச்சேன்னு. அந்த மாதிரி எடுத்து அட்டிக்கிறார், தைரியமாக அட்டிக்கிறார், சந்தோஷமா. சிவாய நமஹா சிவாய நமஹான்னு மனசில் நினச்சிட்டு அட்டி அட்டி அட்டி. பீஷ்மாச்சாரியார் அப்படி தான் பண்ணார் யுத்தத்தில். விஸ்வஸ்மி நமஹ விஷ்ணவே நமஹ. விஸ்வஸ்நாமத்துக்கு நேரம் கிடைக்கல அவருக்கு. ஃபுல்லாக காலம்புற சூரிய உதயத்திலே ஆரம்பித்து அஸ்தமன பிரியந்த யுத்தம் நடக்கிறது. இவர் விஸ்வஸ்நாமம் சொல்லாமல் இருக்க முடியல. விஸ்வஸ்நாமத்தை உபதேசம் பண்ணதே அவர் தானே, யுதிஷ்டாதிகளுக்கு அவர்கிட்ட தான் நமக்கு கிடைச்சது. அதனால அவர் நித்தியப்படி சஹஸ்ரநாமம் சொல்லியிருக்கார். கேயம் கீதா நாமசஹஸ்ரங்கிறத அப்பயே அவர் அனுஷ்டானத்தில் வச்சுட்டு இருந்தவர் பீஷ்மாச்சாரியார். அதனால நித்தியப்படிக்கு சஹஸ்ரநாமம் சொல்லும்போது அது நேராக அம்பு தான் பக்கத்தில் இருந்துதான். அம்பு எடுத்து போட்டாராம் கிருஷ்ணன் மேலே. கிருஷ்ணனுடைய கவச்சம் உடையிற அளவுக்கு சஹஸ்ரநாமம் பண்ணிட்டார் இல்லையா, அதனால கவச்சமே உடஞ்சி போயிடுது கிருஷ்ணனுடைய கவச்சம். அப்படி அர்ச்சனை பண்ணார். அதனால ஷாக்கினா அட்டி அட்டின்னு அடிக்கிறார், கல்லை வச்சு அடி அடி அடிச்சுட்டே இருந்தால் 100 நாள் ஓடி போச்சு.
100 நாள் அடிச்சிருக்கா. 100 நாளும் அந்த அந்த விஷயம் அப்படியே அடு இருந்திருக்கு. அகம் நிறைந்த பேர் ஓவகை அடங்காத ஆதரவால் மகவு மகிழ்ந்து உவப்பார்கள் வன்மை புரி செயலினால் இகழ்வனவே செய்தாலும் இளம் புதர்வுக்கு இன்பமே நிகழும் அதுபோல் அதற்கு நீள் சடையார் தாம் மகிழ்வார். ஒரு சின்ன குழந்தை இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த குழந்தை அப்பா அம்மாவை உதைக்கிறது, குத்துறது, அது கிள்றது, கடிக்கிறது அப்படின்னு சொன்னா அந்த அப்பா அம்மா என்ன வலிக்கிறது நான் சொல்லுவா, ஹே உதைக்கிறது பார்த்தியா. ராஜா ஒரு நாள் திடீர்னு அரசவையை கூப்பிட்டு கேட்டானா, என்ன ஒத்த நெஞ்சில் எட்டி உதைச்சிட்டான், அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலான்னு கேட்டாராம். எல்லாரும் சொல்லலாம், காலை வெட்டலாம், தலையை வெட்டலாம், ஜெயிலில் போடலாம், என்னென்னவோ சொன்னா. வாழ்நாள் நமக்கு சித்திரவதை பண்ணலான்னா ஒரே ஒரு மந்திரி மட்டும் எழுந்துன்னு காலில் தங்க கொலுசு பண்ணி போடலான்னா. ஏன்னா அந்த புறத்தில் இருக்க ராத்திரி படுத்துட்டு இருந்திருக்கேன் நேற்றுக்கு அங்கே ஒருத்த உதச்சிருக்கான்னு சொன்னால் உங்களுடைய பிள்ளை இல்லாமல் இளவரசன் உதைக்காமல் வேற யாரும் வச்சிருக்க போகிறா, அதனால் தங்க கொலுசு பண்ணி போடுங்கன்னார். அப்படி தன்னுடைய குழந்தை உதச்சதுனாலோ கிள்ளித்தினாலோ அடிச்சதுனாலோ கடிச்சதுனாலோ அந்த பல்லு முளைக்காத அந்த வாயை வச்சுன்னு கடிக்கும் குழந்தை. அப்படி அது நம்ம கோபமாக வரும். அப்படி எல்லாருக்கும் அப்பா அம்மாவாக இருக்கக்கூடியதான சுவாமிக்கு கல்லை தூக்கி போடும்போதும் கோபம் வரலையா, சந்தோஷமா வாங்கி தரான். என் குழந்தை எவ்வளோ அழகாக கல்லை தூக்கி போறது பத்தியானாராம். அவ்வளோ கருணை பரமேஸ்வரனுக்கு. அதனால ரசிச்சு உட்காந்துருக்கார். கல்லை தூக்கி அடிக்கும் போதும் உட்காந்துட்டு இப்படியே 100 நாள் ஆறுது. அன்று போய் பிற்றை நாள் அந்நியதிக்கு ஒரு நாள் என்னாச்சு, திடீர்னு சுவாமி அவரை பரீட்சை பண்ணணும்னு வச்சுட்டார். அகஸ்திய பகவான் தான் பரீட்சை பண்ண விஷயத்தை சொல்றார். சேக்கிடார் விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு போறார். அகஸ்திய பகவான் பரீட்சை பண்ண விஷயத்தை சொல்றார். தஸ்ய பக்தி பரீட்சார்த்தம் ஹிருதி கௌதுகமாததே அதான்யேத்யுரபூத்வர்ஷஹ ஜஞ்சானிலதுராசதஹ வித்யுத்ஸ்தனித நிர்காதே வாதகோரதரோ மஹானி ஆரப்யார்கோதயமபூ அர்த்தராத்திரஞ்சதுர்தினம். சூரியோதயத்திலேருந்து ஆரம்பிச்சு ஆர்த்தராத்திரம் ராத்திரி அர்த்தராத்திரி பரியந்தமாக மழை கொட்டுன்னு கொட்டித்தான். பரமேஸ்வரன் பரீட்சை பண்ணணும்னு நினைச்சாராம். நித்தியப்படி நம்ம மேல கல்லெறியாம சாப்பிட்றதுலேன்னு ஒரு சங்கல்பம் வச்சுட்டு இருக்கானே, அப்ப இந்த சங்கல்பத்தில் அவன் நிஷ்டையா இருக்கானான்னு பார்க்கணும். எந்த ஒரு காரியமா இருந்தாலும் சரி. அதனால தான் சில நேரத்தில் பார்த்தோமானா எந்த தர்மகாரியமும் பண்ணுறதில்லை, தர்ம காரியத்தில் இவ்வளோ தூரம் எதிர்க்கிறாளே, தூஷணம் பண்ணுறாளே, அவள் நன்னா இருக்காளேங்கிற கேள்விக்கு சாக்கினாயனர் ஒரு பதில். அவள் தூஷணம் பண்ணுறத ஒரு தர்மமாக வச்சுன்னு இருக்கா. அந்த நேரத்தில் பரமேஸ்வரனை பற்றி பேசுகிறா, அந்த நேரத்தில் மகாவிஷ்ணுவை பற்றி பேசுகிறா. என்ன வேணா பேசட்டுமே, ராமாயணம்ங்கிறது ஒன்று இருந்துதான்னு கேள்வி கேட்கட்டுமே, ராமர் எந்த காலேஜில் படித்தார்னு கேள்வி கேட்கட்டுமே. ஆனால் அந்த நேரத்தில் ராமரை பற்றி பேசுகிறா இல்லையா, அந்த நேரத்தில் பரமேஸ்வரனை பற்றி பேசுகிறா இல்லையா, சுவாமி அதை கணக்கில் எடுத்துக்கிறார். நம்ம மறந்துடக்கூடாது. நம்ம அதை ஆசிரியிக்கிறோம்னு நினைக்கிற நாம அதை நித்தியப்படி பேசுகிறோமா இல்லையாங்கிறது தெரியாது. ஆனால் அவளுடைய ரூபம் வேறையாக இருந்தாலும் அவளுடைய தினச்சரியை சுவாமி சம்பந்தப்பட்டதாக போயிடுது. அதனால சுவாமி சம்பந்தப்பட்ட ஒரு காரியத்தை பண்ணக்கூடியதை சுவாமி தான் ஆமோதிக்கிறார், மறந்துடக்கூடாது. அதனால என்ன பண்ணார், சோதிக்க ஆரம்பிச்சார். இவன் நித்தியப்படி கல்லெறியாம இருக்கிறதுலேயே ஒரு சங்கல்பம் வச்சுருக்கானேன்னு காலம் ஆரம்பிச்சு மழை கொட்டுன்னு ஆரம்பிச்சுதான். சேகரா பெருமான் சொல்லும் போது ஒரு நாள் கல்லெறிய மறந்துட்டாருன்னு தான் சொன்னார். ஏன் மறந்துட்டாருங்க காரணம் அகஸ்திய பகவான் தான் சொல்லியிருக்காரு. ஏன்னா நித்தியப்படி அந்த பக்கம் போயிட்டு வருவா. இவா போயிட்டு வரும்போது அடிப்பா, காலம்பலேருந்து மழை பெஞ்சிட்டே இருக்கிறதுனால போகவே இல்லையா அந்த பக்கம். அப்போ போகும்போது தான் கல்லடிப்பார் வேறு. இவர் போகவே இல்லை. ராத்திரி பரியந்தம் ஆயிடுத்து. அப்படி உட்காந்துட்டு இருக்கும்போது சாப்பிடலாம்னு உட்காந்தாராம். அப்படி சாப்பிட உட்காந்துட்டு ஒரு வாய் எடுத்து போட்டுக்கு போகும்போது நினைவு வந்துதான், ஆஹா இன்னைக்கு நம்ம கல்லால் அடிக்கவே இல்லையே, கல்லால் அடிக்காம சாப்பிட்ற பாவத்தை செய்ய ஆரம்பிச்சேனேன்னு. கல்லால் அடிக்கிறது அவருக்கு பாவமாக தோணவே இல்லை. ஏன்னா அது அவருடைய பக்தி, அவருடைய பக்தியினுடைய வெளிப்பாடு அது. அதனால அவர் கல்லால் அடிக்கிறது பாவமாக தோணல. கல்லால் அடிக்காம சாப்பிட உட்காந்துட்டேனே எப்பேற்பட்ட பாவம்னு நடராத்திரி கிளம்பி ஓடுறார். நான் அந்த பரமேஸ்வரனை கல்லால் அடிக்கணும் ஓடுறாரு. இங்கேருந்து ஆச்சரியமா போய் இவர் சும்மா இருப்பாரா, இந்த பரமேஸ்வரன் மாதிரி அனுகிரகம் பண்றதுக்கும் ஆள் கிடையாது, சோதிக்கிறதுக்கும் ஆள் கிடையாது தெரியுமா. வந்தாராம், கோயில் வாசலுக்கு வந்துட்டார். சுவாமி என்ன பண்ணாராம், எல்லா கல்லையும் மறைய வச்சுட்டாராம். ஒத்த கல்ல காணோம்.
இவர் 100 நாள் அடிச்சிருக்கார். 100 கல் கண்ணுக்கு நேரம் கடந்திருக்கு. அப்போ எவ்வளோ கல் மீதி இருந்திருக்கும் இல்லையா? 100 கல் ஒரு இடத்துல இருக்குன்னு சொன்னா அப்போ அதிகமான கல் இருந்தால் தான் 100 கல் ஒரு இடத்துல கிடைக்கும். அப்போ 100 நாள் அடிச்சிருக்கார். ஆனால் அதுக்கப்புறம் இன்னைக்கு பார்த்தா ஒத்த கல்ல காணோம். இவர் தேர்றார் விழறார், புரள்றார், மண்ணை நோண்டி பார்க்குறார், அங்கே போறார் இங்கே போறார், கல்லை காணோம். அவருக்கு அப்போ தான் தோணித்தான், சுவாமியை கல்லால் அடிக்காம சாப்பிட போனோம் இல்லையா, இந்த சரீரம் இருந்து என்ன பிரயோஜனம்னு அங்க கல்லு தூண் இருந்துதான். அந்த தூணில் தன்னுடைய கழுத்தை தானே தன் கையால் பிடிச்சிட்டு நம்ம பிராணத்தியாகம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கல்லில் முட்டிக்கிறதுக்காக போகும்போது முன்சேன்னாராம் சுவாமி. அங்கேருந்து தேவியோட சேர்ந்து காட்சி கொடுத்து, அப்பா நிறுத்துப்பா எப்படி நில்லு கண்ணப்பன் மாதிரி இங்கே வந்துட்டார் சுவாமி. அப்பா நில்லு, என்ன பண்ற நீ? என்ன சுவாமி தரிசனம் கல்லால் அடிச்சதுக்கு. இந்த மாதிரி ஒரு பிரபுவை வேற யாராலும் ஒருத்தர் காட்டிடட்டோமே, வேற தர்மத்தில் யாராலும் ஒருத்தர் எங்கள் சாமி கல்லால் அடிச்சதுக்கு காட்சி கொடுத்ததுப்பான்னு சொல்லட்டோமே, யாரால சொல்ல முடியும்? அந்த பக்தி நீ என்ன பண்ணாலும் சரி, உன் மனசை நான் புரிஞ்சுக்கிறேன்பா, உனக்கு மனசுல பக்தி இருந்துட்டு தானா நீ என்ன வெச்சாலும் வாங்கிறேன். எத்தனை பேர் நிற்க வச்சு என்னவோ நம்ம பெரிய வக்கீல் மாதிரி ஜட்ஜி மாதிரி சுவாமியை நிற்க வச்சு நான் உனக்கு அவ்வளோ பண்ணேனே, நீ என்னமா இந்த கஷ்டப்படுத்தினே கேள்வி கேட்டிருப்போம். என்ன நம்பிக்கையில கேள்வி கேட்டிருப்போம், நமக்கு என்ன தகுதி இருந்துட்டுன்னு கேள்வி கேட்டோம். ஆனால் அந்த கேள்வியெல்லாம் கேட்டுவிட்டு சிரிச்சுவிட்டு நிற்கப்படி அப்படியே அனுகிரகம் பண்ணுறதோ அப்படியே அனுகிரகம் பண்ணதுனால தான் அந்த பேச்சும் நம்மளால பேச முடிஞ்சது. அதுக்கப்புறமும் வாய் திறக்கிறது. இல்லைன்னா சுவாமி நினைச்சிருந்தாருன்னா இவன் இன்னும் என்ன திட்டினா வாய் இனிமேல் திறக்காம போட்டோம்னு நினைச்சிருந்தாருன்னா அன்னைக்கு முடிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு வாயை திறந்துருக்காது. ஆனால் அதையும் சிறு குழந்தை மழலை சொல்லு கேட்குற மாதிரி அந்த குழந்தை அதுக்கு திட்ட கூட தெரிஞ்சுட்டான் போல் இருக்கு இப்போ அந்த குழந்தை அப்படின்னு சுவாமி லோகமாதாவா இருந்துட்டு அம்பாளும் பரமேஸ்வரனும் அதை ரசிச்சதுனால நம்ம இன்னைக்கு பேசின்னு இருக்கோம். அப்பேற்பட்ட கருணாமூர்த்தியான அந்த மூர்த்தி டக்குன்னு ரிஷபாரூடனாக காட்சி கொடுத்து அந்த அதில் விசேஷம் என்னன்னா, பக்தம் நிருத்தியவேகேன சாகசம் மாஸ்துதி. அப்பா சாகசம் பண்ணாதேன்னு சொல்லி நிறுத்திவிட்டு சரீரஞ்ச சாயுஜ்யம்னர். நம்மெல்லாம் அனாயாசேன சாயுஜ்யம், அனாயாசமான சாயுஜ்யம் கேட்டோம். ஆனால் இவருக்கு என்ன சாயுஜ்யம் கிடைச்சதுன்னா சசரீர சாயுஜ்யம். அது சரீரத்தோட சாயுஜ்யம் கிடைச்சதுதான் சுவாமிக்கு. நம்மெல்லாம் ஆத்மா கேட்டுன்னு இருக்கோம், அப்பா என்னுடைய உயிர் ஒன்ட்ட போகணும்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் கல்லால் தான் அடித்தார். உண்மையான மனசில் ஒரு தூய்மை இருந்துட்டுதானா சரீரத்தோடு சேர்ந்து சுவாமியை அடையக்கூடியதான ஒரு பெரிய பாக்கியத்தை அடைய முடியுங்கிறத காட்டினது நமக்கு சாக்கிய நாயனாருடைய பெரிய சரித்திரம். அதனால் அந்த சாக்கிய நாயனாருக்கு சுவாமி கைலாசத்துக்கு சரீரத்தோடு அழைச்சின்னு போயிட்டார். அவர் எந்த ரூபத்தில் இருந்தாரோ, எந்தெந்த பௌத்த ரூபம்னு சொல்லக்கூடியதான அந்த உடையிலேயே இருந்தார், அதே தர்மத்திலே இருந்தார். அவர் விபூதி இட்டுகளே, அவர் ருத்ராட்சம் போட்டுகளே, அவருடைய எந்த விதமான சைவ சின்னமும் கிடையாது. அவர் ஒரு நாள் புஷ்பத்தை எடுத்து பூஜை பண்ணதில்லை, ஒரு நாள் அவர் சாப்பிட்ற பதார்த்தத்தை கூட நைவேத்தியம் கூட பண்ணதில்லை. அது சுவாமி கல்லால் அடிச்சுட்டு சாப்பிடணும்னு வச்சிருந்தாலே தவிர நான் சாப்பிட்றத அந்த சுவாமிக்கு அர்ப்பணம் பண்ணி சாப்பிடணும்னு வச்சுக்கல. அவர் கல்லால் அடிக்கிறது மட்டும்தான் வேலை. இவரை கூட நம்ம சேர்த்துக்கலாம், கண்ணப்ப நாயனாரை கூட ஓரளவு சேர்த்துக்கலாம். அந்த சாமிக்கு பசிக்குமே நினைச்சார். அவர் கடிச்சுட்டு எச்சலையான நைவேத்தியம் பண்ணார். இவர் அது கூட பண்ணல, என்ன அடிக்கிறது மட்டும்தான் வேலை. என்னன்னா மனசால அடிக்கிறது. எந்த காரியத்தை பண்ணாலும் மனசால பண்ணணும். அதனால 63 நாயனார்ல தேடி பார்த்தாலும் இவருக்கு இணையா இன்னொருத்தர் கிடைக்கவே மாட்டான். ஏன்னா நம்மளும் கரையேறிட முடியுங்கிற பெரிய நம்பிக்கை இவர் கதையை படித்தாதான் நமக்கு வரும். நம்ம பண்ணுற தப்புக்கெல்லாம் நம்ம காப்பாற்றிக்கணும் அப்படின்னு சொன்னால் அப்பா சாக்கிய நாயனாருக்கே கிடச்சிருக்கா, நம்ம அந்தளவுக்கு இல்லையேப்பா, நம்ம கொஞ்சம் தேவலாம் தான் போல் இருக்கு. நமக்கும் அப்போ சுவாமி இறங்குவார். சுவாமி கருணாமூர்த்திங்கிற நம்பிக்கை ஏற்படக்கூடியதான சரித்திரம். அப்படி அந்த சாக்கிய நாயனாரை அழகா இந்த சுந்தரமூர்த்தியார் அடியார்க்கும் அடியேன் அப்படின்னு சொல்லிகிட்டே வரும்போது, வார்கொண்ட வன முளையால் உமைபங்கன் கழலே மறவாது கல் எறிந்த சாக்கியர்க்கும் அடியேன்னார். அதில் அழகான நீளமான கூந்தல்லாம் கொண்டதானே அழகான நம்ம சொல்லக்கூடியதான உண்ணா முளையம்மை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அப்படி அழகான ரூபம் கொண்டதான உமையவளுடைய ஆத்துக்காராக இருக்கக்கூடியதான பரமேஸ்வரனுடைய பாதார விந்தத்தை எப்போதும் மறவாது
அந்த ரெண்டு இடத்த எடுத்துக்க முடியும். கழலே மறவாது கல்லெறிந்த, அந்த பாதார விந்தத்தை மறக்காம கல்லெறிஞ்சாருன்னு எடுத்துக்க முடியும். அந்த கழல்ல மறக்காம கல்லெறிஞ்சாருன்னு எடுத்துக்க முடியும் நம்மளால. அப்ப மறவாது கல்லெறிந்த சாக்கியர்க்கும் அடியேன் அப்படின்னு அந்த சுந்தரமூர்த்தியார். ஏன்னா சுந்தரமூர்த்தியாருக்கு இது ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். என்னன்னா சொல்லடி எத்தனை அடி அடிச்சுட்டோம் நம்ம அந்த சுவாமியை. அதனால நமக்கு சுவாமி அனுகிரகம் பண்றாருன்னு சொன்னா நம்மள மாதிரி ஒரு ஆள் இருந்தா தேவலேன்னு யோசிச்சார். அதுக்கு சாக்கியர் கண்ணில் பட்டார். அதனால சாக்கிய நாயனாரை எடுத்துட்டார். இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சின்ற விஷயம் என்னன்னு சொன்னா அதுதான் நம்ம பார்க்கக்கூடியதான அடுத்த நாயனார் வாயிலார் நாயனார். இந்த கதையை பண்ணியாச்சு, நம்ம பக்தி பண்ணலே போகலாம்னு தீர்மானமும் ஆயிடுத்து. ஆனா நம்ம இருக்க வேண்டிய விஷயம் என்ன? நம்ம அதுக்காக இப்ப விபூதி இட்டுக்கிறத நிறுத்திவிடலாமா? ருத்ராட்சம் போட்டுக்கிறத நிறுத்திவிடலாமா? அவர் ஆரம்பிக்கல, அவ்வளவுதான். அவர் நிறுத்தலை, மறந்துடக்கூடாது. அவர் போட்டுக்க ஆரம்பிக்கல, விபூதி இட்டுக்க ஆரம்பிக்கல. அப்ப நம்ம இட்டுக்க ஆரம்பிச்சுட்டோம், நம்மளுடைய முன்னோர்கள் இட்டுருக்கான்னு சொன்னா அவசியமாக இட்டுக்கணும். அப்போ எப்படி இருந்தாலும் பகவான் கிடைப்பாருங்கிறதுக்கு ஆதாரம் இந்த கதை. ஆனா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் வாயிலார் நாயனாருடைய கதை. அப்படி இந்த வரிசையாக அதை சொல்லும்போது இந்த வாயிலார் நாயனாருடைய சரித்திரத்தில் அவரும் காஞ்சிபுரத்திலேயே தான் இருந்தார். சொல் விலங்கு சீர் தொண்டை நன்னாட்டிடை மல்லல் நீடிய வாய்மை வளம்பதி பல்பெருகும் குடிநீடு பரம்பரை செல்வம் மல்கு திரு மயிலாபுரி நீடு வேலை தன்பால் நிதி. அதே தொண்டை நாடு, காஞ்சிபுரம் எந்த நாட்டில் இருக்கோ அதே தொண்டை நாட்டில் தான் இருந்தார். மயிலாப்பூர் நம்மளுடைய திருமயிலையில் வாழ்ந்தவர் இந்த வாயிலார் நாயனார். அவர் என்ன பண்ணார்னா, அவர் கல்லை எடுத்து அடிக்கல, நித்தியபடி கோவிலுக்கு போகல, சிவனுக்கு விளக்கேற்றலை. இவன் மீதி நாயனார் மாதிரி நான் வந்தவா எல்லாருக்கும் நான் எடுத்து தானம் பண்ணுறேன்னு பிடிங்கி இப்போ விதைச்ச நெல்லெல்லாம் எடுத்து தானம் பண்ணலை, அன்னதானம்லாம் பண்ணல. என்னடா பண்ணார்னா மனசில் எப்போதும் அந்த சுவாமியை தியானம் பண்ணிட்டு இருந்தாராம். வாயிலார்னு ஒரு பிரிவு, அந்திய ஜாத்தியிலேயே வாயிலார்னு ஒரு பிரிவு. அந்த பிரிவில் பிறந்த பெரிய விஷயம் என்னன்னு சொன்னால், சுந்தரமூர்த்தியார் சுத்தமான பிராமண குலத்தில் பிறந்தவர், சுத்தமான க்ஷத்ரிய குலத்தில் வளர்ந்தவர், சுத்தமான வைசியாலோடையும் சூத்ராலோடையும் சேர்ந்து வாழ்ந்து அவளுக்கு அடியனாக வாழ்ந்தவர். ரொம்ப பெரிய விஷயம். நம்மளாம் நாயனார் லிஸ்ட்டில் எத்தனை பேர் இருக்கா அப்படின்னு சொல்லிடுறோம், அது விஷயம் இல்லை. அத்தனை பேர் கிடைச்சதுக்கு காரணமே ஒரு பிராமணர், அதை மறந்துடக்கூடாது. அப்போ எப்பேற்பட்ட பக்தாளாக இருந்திருக்காங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். பக்தியோடு இருந்திருந்தா யாரா இருந்தாலும் அவளை மதிச்சிருக்காங்கிறது நமக்கு தொன்று தொட்டு வரக்கூடிய வழக்கம்ங்கிறது நமக்கு தெரியுது. அப்போ இவர் என்ன பண்ணார்னா, மறவாமையால் அமைத்த மனக்கோயில் உள் இருத்தி உறவு ஆதிதனை உணரும் ஒளிவிளங்கு சுடர் ஏற்றி இரவாத ஆனந்தம் எனும் திருமஞ்சனம் ஆட்டி அரவாணர்க்கு அன்பு எனும் அமுது அமைத்து அர்ச்சனை செய்வார். மானச பூஜை தான் பண்ணி உட்காந்துருந்தார் இந்த வாயிலார் நாயனார். வேற ஒன்றும் பண்ணல, உட்காந்துட்டே ஆச்சாரியோட மானச பூஜை வாசிக்கணும். நமக்கு சொல்லிக் கொடுத்தவர் அவர். மானச பூஜை எப்படி பண்ணா பண்ணுறதோ மானசீக பூஜை, அதையும் அழுகு வாழ பண்ண வைத்து பண்ணுவானே. அப்படியே நன்னா அப்படியே ஹிருத்பத்மத்தில் உட்காந்தன்னா அப்படி நவரத்னெல்லாம் பதிச்சு அப்படி பல்லன்னு ஜொலிக்கிறதான ஒரு பெரிய சிம்மாசனம் போட்டு அதில் அம்பாளை கூட்டு அப்படி உட்காத்தி வச்சு பரமேஸ்வரனோட சேர்ந்து அப்படி ஆராதனை பண்ணோன்னா எப்படி இருக்கும்? நினைப்பு தானே, நினச்சிட்டு போவோமே. இதுலன்னா கஞ்சத்தனம் மனோஜவம்னு மனசு நினச்சிடுத்தோன்னு சொன்னால் இந்த க்ஷணம் தஞ்சாவூரில் பிரகதீஸ்வரர் சந்நிதி இங்கே உட்காந்துட்டே பார்க்க முடியும் பிரகதீஸ்வரரை. நமக்கு பெரிய சக்தி கொடுத்துருக்காரு சுவாமி. அவன் நமக்கு எதெல்லாம் முன்ன பார்த்துருக்கோமோ அந்த விஷயம் மட்டும் இல்லை, நம்ம எதை இது வரைக்கும் பார்க்கலையோ அந்த விஷயத்தையும் மனசால பார்க்கக்கூடிய சக்தியை சுவாமி கொடுத்துருக்கார். இந்த டைம் டிராவல் பண்ணுறக்கூடியது விஷயம் மட்டும் இல்லை, இடமும் டிராவல் பண்ண முடியும் நம்மளால. மனசுனால சர்வ இடத்தையும் சஞ்சாரம் பண்ணக்கூடியதான விஷயத்தை மனசுன்னு ஒன்று சுவாமி கொடுத்துருக்கார். அதை வச்சு தான் இவாலாம் இந்த மாதிரி டிராவல் பண்ணக்கூடியதான ஒரு மிஷினை கண்டுபிடிக்கலாமான்னு யோசிச்சு ரிசர்ச் பண்ணி உட்காந்துருக்கா சயின்ஸுக்காரா எல்லாரும். அந்த மாதிரி நினச்ச நேரத்தில் போகக்கூடிய இடம்னா அது வேற ஒன்றும் இல்லை, மனசு தான். மனசு எங்கே இருக்குன்னு இது வரைக்கும் கண்டே பிடிக்கலன்னு எந்த டாக்டரும். மனசு இருக்குன்னு இல்லைன்னு சொல்லிவிடுப்பான்னா அதை ஒத்துக்கணும். இல்லை மனசுன்னு ஒன்று இருக்குது, எங்கே இருக்குது தெரியாது சார். ஆனால் அதுக்கு மாத்திரை உண்டு, வைத்தியம் உண்டு. மனசு சரியில்லைன்னா அதை பேசியே சரி பண்ணுவாள், அதுதான் மாத்திரை. வேறு எதுவும் உள்ளுக்குள்ளே மாத்திரை இல்லாமல் இல்லைன்னா தூக்க மாத்திரை கொடுத்துருவா. ஒன்று தூங்கிடும், தூங்குறதுக்கு மாத்திரை தரேன், இல்லைன்னா பேசியே உன் மனசை சரி பண்ணுறேன்பா. மனசை காட்டினா காட்டவே முடியாது. அதனால நம்ம மனக்கோவில் கட்டுறாரு. மறவாமையால் அமைத்த மனக்கோயில் உள்ளிருத்தி ஒரு க்ஷணம் கூட மறக்காம அந்த மனசுல சுவாமிக்கு ஒரு உள்ளுக்குள்ள ஒரு கோவில் வச்சுருக்கார். உறவு ஆதிதனை உணரும் ஒளிவிளக்கு சுடர் ஏற்றி அந்த சுவாமியை உணர்றது தான் விளக்கேற்றுறது தான்.
உள்ளுக்குள்ள ஏன்னா ஜோதி தானே அந்த சுவாமி. அந்த சுவாமியை இவர் எப்போ நினைக்கிறாளோ உள்ளுக்குள்ளே அந்த பிரகாசம் வந்துடும். ஆனந்த சுப்பிரகாச வஸ்துவானது பிரகாசிக்கும். அப்படி விளக்கேற்றிட்டாராம். இரவாத ஆனந்தம் எனும் திருமஞ்சனம் ஆட்டி அந்த எப்போதும் நம்மளை விட்டு பிரியாமல் இருக்கக்கூடியதான அந்த ஆனந்தோ பிரம்மே திவ்ய ஜானாதுன்னு சொல்லக்கூடியதான அந்த ஆனந்த வஸ்து உள்ளுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் என்னாச்சுன்னு சொன்னால், அந்த வெளியில் இருக்கக்கூடியதான கண்ணு தாரதாரையாக தீர்த்தம் விடுறது ஒரு பக்கம். ஆனால் சில நேரத்தில் மனசு அழறதுன்னு சொல்லுவோம் தெரியுமா? மனசு ஒரே வழியாக போச்சு சார், மனசுலேருந்து அப்படியே ரத்த கண்ணீர் வருதுன்னெலாம் சொல்லுவான். ரத்த கண்ணீர் என்ன வெள்ளையாக வரும்? அது உள்ளுக்குள்ளே தான் வரும். அப்போ என்னாச்சுன்னா அந்த பிரம்மானந்தத்தை அடைஞ்சோமானா உள்ளுக்குள்ளே ஒரு மழை பொழியுமா. அந்த பிரம்மானந்தத்தை வச்சு திருமஞ்சனை மாட்டி அந்த உள்ளுக்குள்ள அந்த பரமேஸ்வரனை பூஜை அந்த பிரம்மானந்தத்தினால அபிஷேகம் பண்ணி அரவணாருக்கு அன்பு எனும் அமுதமைத்து அர்ச்சனை செய்தார். அந்த சுவாமிக்கு பக்திங்கிற ஒரு பெரிய நைவேத்தியத்தை பண்ணி உள்ளுக்குள்ள நிவேதனம் பண்ணாராம். அப்படி காலங்காலமா அகம் மலர்ந்த அர்ச்சனையில் அன்னரா தமையினாலும் நிகழவரும் அன்பினால் நிறை வழிபாடு ஒழியாமே திகழ நெடுநாள் செய்து சிவபெருமான் அடி நிழல் கீழ் புகழ் அமைத்து தொழுதிருந்தார் புண்ணியமை தொண்டரானார். என்னைக்கும் மறக்காம ரொம்ப மனசு மலர்ந்து இருக்கணும். மனசு குறுகவே கூடாது. நமக்கெல்லாம் மூஞ்சி என்ன வேணா பண்ணலாம், முகம் குறுகலாம் பெருகலாம், என்ன வேணா பண்ணலாம். ஆனால் மனசு ஒரு காலம் கெட்டு போகவே கூடாது. அது கெட்டு போச்சுன்னா திருப்பி கொண்டு வரது ரொம்ப சிரமம். அது குரங்குன்னா குரங்கு தான், அது சந்தேகமே இல்லாத குரங்கு. அது கட்டுப்பாட்டை மீறிடுத்துன்னு சொன்னால் அது குரங்காட்டியாலையும் கட்டுப்படுத்துறது ரொம்ப சிரமம். அப்போ அதை நம்ம கட்டுப்பாட்டில் வச்சுட்டே இருக்கணும் அந்த மனசை. அந்த மனசு போகாமல் அகம் மலர்ந்த அர்ச்சனையில் அன்னலார்த்தமை நாளும் நிகழவரும் அன்பினால் நித்தியபடிக்கு அவர் அவசியம் பார்க்கறது அப்படிங்கக்கூடியதான பெரிய அன்பினாலே நிறை வழிபாடு ஒழியாமே திகழ அந்த ஒரு பூர்ணமான ஒரு பூஜை தியானாவாகனாதி ஷோடசோபச்சார பூஜை நம்ம என்னென்ன பண்ணோமோ அத்தனை பூஜையும் மனசுனாலேயே பண்ணி நெடுநாள் செய்து பலகாலம் செஞ்சு சிவபெருமான் அடி நிழல் கீழ் புகழ் அமைத்து தொழுது இருந்தார். அந்த பெருமானுடைய காலடியில் அவரை சிறுமானேந்தி தன் சேவடி கீழ் சென்றங்கு இருமாம் திருப்பன்களோன்னு அப்புறம் சுவாமிகள் கேட்ட மாதிரி அவருடைய காலடியில் ஒரு இடத்த ரெடி பண்ணிட்டு புண்ணிய மெய்த்தொண்டரானார். ரொம்ப புண்ணியமான உண்மையான ஒரு மெய்த்தொண்டரானாராம் இந்த வாயிலார் நாயனார். அப்பேற்பட்டதான ஒரு சரித்திரம். அப்போது என்ன பண்ணணும்னா அவர்கிட்ட என்ன இருந்தது? ரூபம் இல்லை, ஆனால் மனசு இருந்தது. அது முதல் படி. நமக்கு ரூபம் இல்லாட்டாலையும் மனசு சுத்தமாக வச்சுக்கணும், அது முதல் படி. ரெண்டாவது படி ரூபத்தையும் சுத்தமாக வச்சுக்கணும், அதை காட்டிலும் மனசில் சுத்தம் இருக்கணும். ஏன்னா மனசில் கல்லெறியணுங்கிற எண்ணம் தான் இருந்தது. அந்த கோவிலில் போய் கல்லெறிகிறது முக்கியம் இல்லை. ஞானத்தை அடைஞ்சி உள்ளுக்குள்ள கோவிலில் வஸ்துவே இல்லாமல், எண்ணெய் இல்லாமல், அகல் இல்லாமல், திரி இல்லாமல், தீப்பெட்டி இல்லாமல் விளக்கேற்றணும். தீர்த்தம் இல்லாமல், குடம் இல்லாமல் அபிஷேகம் பண்ணணும். நமக்கு சமைக்கிறதுக்கு பண்டம் இல்லாமல், கரண்டி இல்லாமல், பாத்திரம் இல்லாமல், அரிசி இல்லாமல் சுவாமிக்கு நிவேதனம் பண்ணணும். அப்போ என்னன்னா சர்வஸ்வாத்ம நிவேதனம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சாத்தியமோ, எந்த அளவுக்கு பெரிய விஷயமோ அந்த அளவுக்கு ஸ்வாத்ம நிவேதனம் ரொம்ப முக்கியம். அப்போ என்னன்னா தன்னையே சுவாமி கிட்ட அர்ப்பணம் பண்ணிடுறது. அப்போ மனசு சுத்தி முதல் நாயனார் தெரிஞ்சிட்டோம். அடுத்த சுத்தி மனசு சுத்தி, வெளியிலையும் சுத்தி, தன்னுடைய செயல்ல சுத்தி ஏற்பட்டதுனால உள்ளுக்குள்ள அந்தகரண சுத்தி, அந்தமா ஒன்று இருக்கு இல்லையா, அதனுடைய செயல்ல சுத்தி ஏற்படுறது. இந்த ரெண்டுக்கு அப்புறம் நம்ம சடையனார். அடுத்ததாக இதில் ஒரு பாடம். இந்த மூணாவது விஷயம் என்னன்னு சொன்னால், இதில் நாம் இருக்கிறது மட்டும் முக்கியம் இல்லை, நம்மளுடைய குழந்தையிலையும் கொண்டு வரணுங்கிறது மூணாவது பாடம். சடைய நாயனார் ஆனதுக்கு காரணம் என்னன்னா, அவர் சேர்க்கிறார் ஒரே பாட்டு தான். இசை ஞானியாருக்கும் ஒரு பாட்டு தான், சடைய நாயனாருக்கும் ஒரே பாட்டு தான். என்ன சுந்தரரை பெத்தா நாயனார் ஆயிட்டார். வேற எதுவும் எந்த காரியம் அவள் பண்ணா, நிறையா பண்ணலாம், அது வேற விஷயம். ஆனால் எதையுமே இவர் சேர்க்கிறார் எடுக்கவே இல்லை. அவர் அப்படி இருந்ததுனால தான் சுந்தரருக்கு இந்த பக்தி வந்தது, சைவ நெறி தெரிஞ்சது, விபூதி இட்டுக்கணும் தெரிஞ்சது, ருத்ராட்சம் போட்டுக்கணும் தெரிஞ்சது. என்னதான் ராஜா வீட்டு பிள்ளையா நரசிங்க முனைவருடைய ஆற்றுல வளர்ந்தார். பிராமணருக்கு குழந்தையா பிறந்து ராஜா எனக்கு குழந்தை இல்லை, நான் இந்த குழந்தையை என் குழந்தையா நினைச்சு வளர்க்குறேனேன்னார். ஆனால் நித்தியபடி அனுஷ்டானங்கள் பிராமண அனுஷ்டானம். ஆனால் ரூபம் பார்த்தா க்ஷத்ரிய ரூபமாக இருக்கும். ஆனால் வெள்ளை வேஷ்டி கிரீட்டம் குண்டலம், ஆனால் ருத்ராட்ச மாலை விபூதி, இப்படி ஒரு ரூபத்தில் வளர்ந்தார் அவர். அப்போ அந்த குணம் எப்படி வந்ததுன்னா சடைய நாயனாரத்துல வந்தது. ஆனால் சடையார் நாயனாரா எப்படா மாறினாருங்கிறதுக்கு சேக்கிழார் சொன்ன காரணம் ஒன்னே, சுந்தரமூர்த்தியாரை பெத்தார்ப்பா, அதனால நாயனார் ஆயிட்டார்ப்பா அப்படின்னு.
அப்போது மனசு எந்த அளவுக்கு முக்கியமோ, செயல் எந்த அளவுக்கு முக்கியமோ, நாம் மட்டும் இருக்கிறது விஷயம் கிடையாது, நம்ம அடுத்த தலைமுறைக்கு எடுத்துட்டு போய் சேர்க்கணுங்கிறது அதை காட்டிலும் முக்கியம். அப்படிங்கிறதுனால நான் சுந்தரமூர்த்தியார் கையெழுத்து போட்ட மாதிரி அந்த இசைஞானியாருக்கும் சடையனாருக்கும் பிறந்ததானே இந்த ஆரூரன் சொன்னது அப்படின்னு கையெழுத்து போட்டு கொடுத்தாரு இல்லையா, அந்த திருத்தொண்டர் தொகையை. அப்பேற்பட்டதானே ஆரூரன், ஆரூரில் அம்மாளுக்கு காளே அப்படின்னு சொன்ன மாதிரி அந்த தியாகராஜ பெருமானுக்கே எப்போதும் அடிபணிஞ்சு இருக்கக்கூடியதான் அவர் இருக்கக்கூடிய அடியாருக்கும் அடியேன்னு வாயை திறந்து சொன்னேன். அந்த 3 பேருடைய குரு பூஜையும் தனுர் மாசத்திலேயே புண்ணியமான மாசம் இந்த மார்கழி மாசம் அதுலேயே வருது. அப்படி இந்த கிரமத்தில் தனுர் மாசத்தில் வரக்கூடியதான இந்த குரு பூஜைகளில் இந்த 3 பேரோடையதை இந்த வரிசையில் பார்த்தோமானா வரிசை இப்படி தான் வருது. முதல்ல சாக்கிய நாயனாரோட கதையை சொல்கிறார், அப்புறம் நடுப்புற நிறைய கதையை சொல்லிவிட்டு அப்புறம் நடுப்புற மத்தியத்தில் வாயிலா நாயனார் கதையை சொல்கிறார். அதுக்கப்புறம் கடைசியில் சொல்லும்போது சுந்தரமூர்த்தியாருக்கு முன்னாடியாக இந்த சடையனாருடைய சரித்திரம் வருது. அப்போது இந்த ஆதி மத்தியம் அவசானம்னு சொல்லக்கூடியதான இந்த பின்பாதியினுடைய இந்த கடைசியில் இந்த 3த்தையும் சேர்த்து வச்சு தனுர்மாசத்தில் பார்த்தோமானா வாழ்க்கை எப்படி வாழணும், முதல் படி என்ன, சோபான பஞ்சகம்னு சொல்கிற மாதிரி இந்த ஒரு 5 பேரும் தனுர்மாசத்தில் இந்த 3 பேருடைய குரு பூஜையை இந்த வரிசையில் பார்க்கும்போது நம்மளுடைய வாழ்க்கை பாடத்தை தான் சொல்லி கொடுத்துருக்கா. இந்த மாசத்துல அவ சுவாமியை அடைஞ்சு, ஏன்னா அவ வாழ்ந்ததுக்கு மட்டும் காரணம் இல்லை, சுவாமியை அடையறதுக்கு தீர்மானம் பண்ண நாளும் காரணம். அதை மறந்துடக்கூடாது. நம்ம வாஞ்சிதஸ்து உத்தராயணகான்னு அந்த உத்தராயணம் வரட்டோன்னு வெயிட் பண்ணியிருந்தார் பீஷ்மாச்சாரியான்னு சொல்றது. இவ எல்லாரும் அந்த மாதிரி தான். சுவாமி சோதிக்க ஆரம்பிக்கிறான்னு சொன்னா எப்போ அவளை லோகத்துக்கு கியாத்திப்படுத்தணும், எந்த நாளில் கியாத்திப்படுத்தணும்னு சுவாமி தீர்மானிச்சிருப்பான். அப்ப சுவாமி தீர்மானம் பண்ணதான ஒரு நாளில் ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா, அப்போ அதையும் சேர்த்து நம்ம புரிஞ்சுக்கும்படியாக இன்னைக்கு சுவாமி கிருபை 3 நாயனாரையும் சேர்ந்து அனுபவிக்கக்கூடியதான ஒரு பெரிய பாக்கியம் கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி அட்லீஸ்ட் மனசளவுலையாவது நான் கல்லெறிஞ்சாலும், நான் பாபம் பண்ணாலும், நான் என்னதான் தீவினை பண்ணாலும் அதை செய்ய வச்சவனும் நீதாங்கிற ஒரு பெரிய கருணையை நீ என் மேலே வச்சு என்னை காப்பாற்றணும். வாயிலார் நாயனார் மாதிரி கர்மாவிலையும் சரி மனசுனாலையும் சரி கர்ம மார்க்கம் ஞான மார்க்கத்தோடு சேர்ந்ததான பக்தி அவசியம் பண்ணக்கூடிய பாக்கியத்தை நமக்கு சுவாமி கொடுத்து நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கும் நம்ம பக்தியும் சிவநெறியும் சனாதன தர்மத்தையும் சொல்லி கொடுத்து அவாலையும் நன்னெறிப்படுத்தி அந்த சிவபக்தியிலேயே தழைக்க வைக்கக்கூடியதான பெரிய பாக்கியத்தையும் சுவாமி நம்ம எல்லாருக்கும் கொடுக்கணும்னு பிரார்த்தனை பண்ணி முடிச்சுக்கிறேன். ஹர நம பார்வதி பதயே, ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி, சீரார் திருவையாரா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.